உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் நின்றுட்டு இருக்கார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல படிக்கணும். சேனைகளின் கர்த்தர்னா நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் அவர். அதுதான் சேனைகளின் கர்த்தர். நமக்காக யுத்தம் செய்கிறார், நமக்காக போராடுகிறார், நமக்கு ஜெயத்தை பெற்று தருகிறார். சோ அந்த கர்த்தரின் சேனையின் அதிபதி இவர் வந்து நிக்கிறார், கமாண்டர் ஆஃப் த லார்ட்ஸ் ஆர்மி. இவங்க என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க? கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தார் ஆர்ப்பரிச்ச உடனே சேனைகளின் கர்த்தர் அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? எரிகோ மதில உடைச்சு தரமாட்டமாக்கிட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென். This is called angelic ministry. உங்களுடைய காரியங்களை முடிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has sent his angels to do your work. ஹல்லேலூயா. உங்களால முடியாத காரியம், கூடாத காரியம், நீங்க போக முடியாத இடங்களுக்கு தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். சோ அந்த தூதர்கள் போகிறதும் அவர்கள் போய் அங்க வேலை செய்வதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆவிகள் தான் தூதர்கள். இயேசு ஜெபம் பண்றாரு பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக இயேசு சொல்றார். சோ உனக்கு தேவையானது எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னுடைய சுகம் வேணுமா? எல்லாம் பரலோகத்துல ரெடியா இருக்குது. நம்ம இயேசுவின் நாமத்துல அதை கட்டளையிடும் பொழுது நீ பூமியில எதை கட்டவிழ்க்கிறையோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும்ன்றார்ல. சோ பூமியில நான் கட்டவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்துல புதிய இருதயம் உண்டாவதுன்னு என்ன சொல்றாரு அவரு? ஒரு தூதன் போய் அந்த புதிய இருதயத்தை கட்டவிழ்த்து கொண்டு வந்து என்ன பண்ணுவானுங்க? ஃபிட் பண்ணிடுவோம். நாம பெர்மிஷன் கொடுத்து நம்ம கோஆபரேட் பண்ணாதான் ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யறோம். இந்த சத்தியம் வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. கத்தரா பார்த்து எதா பண்ணுவேன், கத்தர் எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டு ரெடியா இருக்கிறாரு. கத்தர் எல்லாமே ரெடியா இருக்குது. நம்ம கோஆபரேட் பண்ணாதான், நம்ம அவரோட சேர்ந்து வேலை செய்யும் பொழுதுதான் நடக்க ஆரம்பிக்குது எல்லாமே. யோசுவா 5:1-5. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்திற்கே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீர் கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆலோத் மேட்டிலே விருத சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத சேதனம் படாதிருந்தார்கள். சோ இங்க யோசுவா வந்து மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கானான் தேசத்துக்குள்ள அவங்களை என்ன கொண்டு போனோம். ஆமென். ஒரு பெரிய பொறுப்பு. மோசே வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி வந்து என்ன பண்ணாது, கானான் தேசத்துக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள பிரவேசிக்காது. யோசுவா, the next generation, the Joshua generation will prevail into the land. யோசுவா சந்ததி என்ன பண்ண போகுது? கானான் தேசம், ஆண்டவர் வாக்கு பண்ணின நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள என்ன பண்ண போறாங்க? பிரவேசிக்க போகிறார்கள் என்று யோசுவா இடத்துல, மோசே இடத்துல ஆண்டவர் பேசி, மோசே வந்து யோசுவாட்ட கொடுத்துறாரு. அவருடைய கமாண்டர் எல்லாம் என்ன பண்ணிடுறாரு? அவருடைய ஆளுகை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துறாரு. யோசுவா 1ஆவது அதிகாரத்துல நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் யோசுவா என்ன பண்றாரு? அவங்களை நடத்தி கொண்டு போறாரு. கானான் தேசத்துக்கு என்டர் பண்றதுக்கு முன்பதாக யோர்தான் நதி அவர்கள் கடக்க வேணும். சோ எப்படி மோசே வந்து செங்கடலை புலந்த செங்கடல் நடுவாக அவர்களை வெட்டாந்தரையில அவங்களை வந்து நடத்தி கொண்டு போனாரோ, அதே போல யோர்தானை பிளந்து என்ன பண்றான்? யோசுவா வந்து கொண்டு போறாரு. அப்படியே நடக்குது, அப்படியே ரெப்ளிகேட் பண்றாரு யோசுவா. ஹல்லேலூயா. அதே மாதிரி நடக்குது. கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு முதல்ல எந்த பட்டணத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள்? எரிகோ பட்டணத்தை சந்திக்கிறார்கள். சோ எரிகோவை வந்து அவர்கள் வீழ்த்தினால்தான் கானான் தேசத்துக்குள்ள நுழைய முடியும். So Jericho is at the entrance of the land of Canaan.
எரிகோ ஒரு சாதாரண ஒரு பட்டணம் கிடையாது. ரொம்ப ஒரு அரணான பட்டணம். ஹைலி ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி. அந்த அந்த பட்டணத்தோட செவுர்கள்லாம் பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ், அதோட அகலம் பாத்தீங்கன்னா 2 ரதங்கள் வந்து சேர்ந்து ஓட முடியுமா. 2 ரதங்களை சைட் பை சைடு வச்சு ஓட விட்டீங்கன்னா அந்த அந்த பட்டணத்தோட மதில் மேல ஓடுமா. அந்த அளவுக்கு அகலமான அரண்கள் உடைய ஒரு பட்டணம் அது. ஸோ இட்ஸ் வெரி ஹைலி ஃபோர்ட்டிஃபைட், ஹைலி கார்டட் சிட்டி. ஸோ இதை வீழ்த்தினாதான் உள்ள போக முடியும். இதை தாண்டாம போக முடியாது. ஆனா பாருங்க, இவர்கள் வருகிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டு, யார் வரா, இஸ்ரேல் ஜனங்க வராங்கன்ற அந்த செய்தியை கேட்டு இவர்களோட உள்ளம் கரைந்து போனது என்று அந்த முதல் வசனத்துல படிக்கிறோம். அவங்க பயந்துட்டானுங்க. ஒரு ஒரு பயங்கரமான ஜனம் ஒண்ணு வருது. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு. பார்வோனை வீழ்த்தினாரு, செங்கடல்ல மூழ்கி கடிச்சாரு பார்வோனையும் சேனையும். செங்கடல பிளந்த கொண்டு வராரு, யோர்தானை பிளந்து கொண்டு வராரு. ஒரு 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 மகா பெரிய பலத்த ஜாதி ஒண்ணு வந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரவேல் என்ற ஒரு ஜாதி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அதை கேட்டு இவர்கள் கரைந்து போறார்கள். ஆமேன். அந்த நேரத்துல பாருங்க, எந்த இடத்துல இங்க இஸ்ரேலோட நாம வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஆமேன். The name of Israel has been lifted up and exalted. Hallelujah. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விருத்த சேதனம் பண்ணுன்றார். எந்த நேரத்துல இவர்கள் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு. அவனுங்க எந்த தேசத்தை எதிர்த்து வரானுங்களோ அவனுங்க ஏற்கனவே பயத்துல தான் உட்காந்துருக்காங்க. கானானியர், அமோரியர், எபூசியர் எல்லாம் பயத்துல உட்காந்துரு. ஐயோ அவனுக்கு வந்துட்டானுங்க. பாரோனிய, எகிப்துல இருக்க பாரோனிய வந்து என்ன பண்ணானுங்க, ஜெயித்தவனுங்க. சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா சூப்பர் பவர். ஈஜிப்ட் வந்து சூப்பர் பவர் வின் பண்ணிட்டானுங்க அவனுங்க. இவனுங்க வந்துட்டானுங்கன்னு சொல்லி ஒரு பயத்துல நடுங்கிட்டு இருக்கானுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த செய்தி இவங்களுக்கும் வந்துருக்கும்ல. அந்த செய்தி உங்களுக்கு வந்ததுனால தானே யோசுவா எழுதுறாரு. என்னங்க, அவன் எதிரி வந்து எங்களை பார்த்து பயப்படுறான்னு செய்தி வந்ததுனாலதான் யோசுவா அதை எழுதிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல விருத்த சேதனம் பண்ணிட்டு யோசிச்சிருப்பானுங்க, என்ன ஆண்டவரே, அவனுக்கு பயத்துல இருக்கானுங்க. பயத்தோட பயமா உள்ள பூந்து போட்டுற வேண்டியதான் அவனுங்கள. இவரு பண்றாருல்ல, ஆபிரகாம் பண்றாரு பாத்தீங்களா. நைட்டு போய் 300 பேரை வச்சுட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. ஆதியாகமத்துல படிக்கிறோம். அதே மாதிரி போய் உள்ள பூந்துட வேண்டியதான் ஆண்டவரே. அந்த நேரத்துல விருத்த சேதனம் பண்ண சொல்லி. ஏன் விருத்த சேதனம்? இட் ஹாஸ் a very spiritual implication. Why circumcision? பழைய ஏற்பாட்டுல வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னோட வீட்டுல பிறந்த எல்லா ஆண் மகன்களும் 8வது நாள் என்ன பண்ணும், விருத்த சேதனம் பண்ணும். இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முறை. இது ஒரு ரிச்சுவல் அண்ட் ட்ரெடிஷன். பழைய உடன்படிக்கையில இது ரொம்ப கட்டாயமான ஒரு காரியம். மோசேன் உடன்படிக்கையில இருக்கிறீங்கன்னா ரொம்ப கட்டாயமான ஒரு காரியம். இது கண்டிப்பா செய்யணும். இயேசுக்கே இதெல்லாம் வந்து செய்தார்கள். ஆமென். சோ இந்த விருத்த சேதனம் அப்படின்னா என்னன்னா, why circumcision? So circumcision is removing unwanted flesh from the body. அதாவது தேவையற்ற சதையை எடுத்து போடுவது. இதுதான் circumcision. இதுதான் நடக்குது. விருத்த சேதனம்னா தேவையில்லாத காரியத்தை வெட்டி தள்ளுறது. அது வெட்டி தள்ளுற காரியம் தேவை கிடையாது. சோ இன்றைக்கு விருத்த சேதனம் என்றால் என்ன? இன்னைக்கு நம்ம விருத்த சேதனம் பண்ணுன்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல, நீ ரட்சிக்கப்பட்டியா விருத்த சேதனம் பண்ணு அப்படின்லாம் சொல்லல எங்கேயுமே. ஆனா இன்றைக்கு இருதயத்துல ஒரு விருத்த சேதனத்தை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் பவுல் எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் 2:11 போடுங்க. கொலோசியன்ஸ் 2:11. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமென். சோ கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தின் மூலமாக நம்ம இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் உண்டாகிறது. when you cling to Christ, when you have faith in Christ, ஹல்லேலூயா, நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்க கிறிஸ்துவோட பயணம் செய்ய என்ன நடக்குன்னா, உங்க இருதயத்துல ஒரு விருத்த சேதனத்தை கர்த்தர் செய்கிறார். என் வாழ்க்கையில நான் அதை அப்படியே அனுபவிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எப்போ நான் கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொள்ளணும். இந்த வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கை கிறிஸ்து மட்டும்தான். கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன், கிறிஸ்துவே என்னுடைய ஆதாரம் என்று அந்த முடிவை நான் எடுத்தனும் என்னுடைய வாலிப நாட்கள்ல. அப்பத்துல இருந்தே வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறேன். தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே என்னை விட்டு போகிறத நான் பார்த்திருக்கேன். கண்கூடா நான் பார்த்திருக்கேன் என் லைஃப்ல. ஹல்லேலூயா. அது தேவையில்லாத சில பழக்கங்களா இருக்கலாம், பல பழக்க வழக்கங்களா இருக்கலாம். ஆமென். சில நேரங்களில் தேவையில்லாத உறவுகள் கூட நம்மளை விட்டு போகுது. ஐ ஹேட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய காலேஜ் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அருமையான நண்பர்கள் இருந்தாங்க. ரொம்ப 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 நல்லவங்க. ஸோ நம்ம கிறிஸ்துவோட நான் நெருங்கி போக என்ன ஆச்சுன்னா, நிறைய பழக்கங்கள்லாம் என்னை விட்டு போச்சு. நிறைய தீய பழக்கங்கள்லாம் என்னை விட்டு போச்சு. ஸோ அதெல்லாம் போக ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். நிறைய நண்பர்களும் என்னை விட்டு பிரிந்து போக ஆரம்பித்தார்கள். ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தோம். நாங்கள் காலேஜில் ரொம்ப க்ளோஸா இருந்தோம்.
வெரி குட் பீப்புள். ஐம் நாட் சேயிங் தட் தேர் பேட் பீப்புள், தேர் வெரி குட் பீப்புள். ரொம்ப உண்மையான நட்போட இருந்தோம் நாங்க. ஆனா கிறிஸ்துவோட நான் சேர சேர என்ன ஆச்சுன்னா, அவர்கள் எல்லாருமே என்னை விட்டு விலகி போறதை பார்த்தேன். ஸோ ஒரு டைம்ல நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க, இந்த நண்பர்கள்லாம் என்னை விட்டு ஏன் போறாங்க ஆண்டவரே, வை ஆண்டவர்னு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு விருத்த சேதனத்தை நான் பண்ணி கொண்டிருக்கிறேன் சொன்னார் கர்த்தர். ஐ எம் சர்க்கம்சைசிங் யூ. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் உனக்கு தேவையில்லடா, நீ என்னோட நெருங்கி வர வர நான் உனக்கு ஒரு உன்னதமான ஒரு வழியை வச்சிருக்கிறேன், ஒரு மேன்மையான ஒரு வழியை வச்சிருக்கிறேன். அந்த வழியில நடக்கும் பொழுது இவர்களை நீ கூட வச்சுட்டு நடக்க முடியாது அப்படின்னாரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? நீ நான் காட்டுற வழியில நடக்கும்போது இவனை கூட வச்சுக்க முடியாது, அந்த வழியில அவன் செட் ஆக மாட்டான் முதல். அப்பொழுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து என்ன பண்றது, நம்மளை விட்டு வெளியே போகுது. சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்ம இப்போ வந்து ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் விருத்த சேதனம் பண்ற. யோசுவாட்டே அதான் சொல்றாருல, யோசுவா 5:2 சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ணு, இஸ்ரேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணுனா. சில நேரங்கள்ல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சில காரியங்களை நமக்கு உணர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க விருத்த சேதனம் செய்யணும் என்று, சில காரியங்களை நீங்க விட்டு விடணும், வெட்டி தூக்கி போடணும். அதெல்லாம் ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியம் என்பதை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ஆண்டவரே உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஆல்ரெடி உணர்த்தி இருக்கிறார். அது ஒரு பழக்கமா இருக்கலாம், இல்ல சில தொடர்புகளா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஏன்னா அதை நீங்க வெட்டி வெளியே போடும் பொழுதுதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் உங்களை மூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So you make way for God to move you to the next level. ஹல்லேலூயா. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம வழிக்கு வர மாட்டாரு, நம்ம தான் கர்த்தரோட வழிக்கு போகணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, நான் ஜோம் பண்ணி கர்த்தரை வழி கொண்டு வரணும், சான்ஸே கிடையாது. மறந்துருக்கு அதெல்லாம். நீங்க தான் கர்த்தரோட வழியை தேர்ந்தெடுக்கணும். நான் எப்படியாவது ஜோம் பண்ணி கர்த்தரை என் வழிக்கும் ஜோம் பண்ணி அவர் வழிக்கு தான் நம்ம போய் சேர்ந்துடும். என் நினைவுகள் உன் நினைவுகள் இல்லைன்றார், என் வழிகள் உன் வழிகள் இல்லைன்றார். சரிங்களா? பெட்டர் யூ அலைன் யுவர் செல்ஃப் டு தி வேஸ் ஆஃப் காட். நீங்க கர்த்தரோட வழியோட சேர்ந்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதுமே அது ஜீவனுக்கு நேரா தான் போகும். ஹல்லேலூயா. கேட்டின் வழி கிடையாது. அது விசாலமான வழி தான். அநேகர் போறாங்களா, கேட்டுக்குள்ள போறாங்க. broad is the way that leads to destruction. ஹல்லேலூயா. narrow is the way that leads to life. அது எதை சொல்லுகிறது? அது பரலோகத்துக்கு போற சொல்ல. கர்த்தரோட வழி சில நேரம் குறுகலா இருக்குன்னா சில காரியங்களை வெட்டி 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 போடும் பொழுது தான் அதுக்குள்ள நுழைய முடியுது நம்மளால. அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம். ஹல்லேலூயா. சில மத சம்பிரதாயங்களை கூட அவர் வெட்டி போட சொல்லுவார். ரிலிஜியஸா சில காரியங்களை நம்ம வந்து ஒரு ரிலிஜனா, ஒரு ட்ரெடிஷனா சில காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம், ஒரு ரிச்சுவலா, ஒரு சம்பிரதாயத்தை போல சில காரியங்கள், நல்ல சம்பிரதாயங்கள் தான், அதை கூட ஆண்டவர் வெட்டி போட சொல்லுவார். சில நேரம் வெளியே தூக்கி போடுவார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷன், ஆவிக்குரிய விருத்த சேதனம். இது எங்க நடக்குது? இருதயத்துல நடக்குது. இட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஹார்ட். The spiritual circumcision is happening in your heart. ஏன்னா உங்க இருதயத்துல தான் ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இருதயத்துல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எடுத்து நம்ம வெளியே போட வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் செய்கிறார், இருதயத்துல தான் விசுவாசம் இருக்குது. இருதயத்தினால விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்கிறோம். அப்படிதான் ரட்சிப்பே உண்டாயிருக்கிறது. அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில சகலத்தையும் விசுவாசத்தினால இப்படிதான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் இதெல்லாம் வந்து ஆண்டவர் வெட்டி போட சொல்றார். சோ யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதை சர்க்கம்சைஸ் பண்ண, பிசிக்கல் சர்க்கம்சைஸ் பண்ணினாரு. ஏன்னா சர்க்கம்சிஷன் இஸ் a very painful process. இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, விருத்த சேதனம் என்பது ஒரு ரொம்ப சுகமான ஒரு அனுபவம் கிடையாது, ரொம்ப கடினமான வலி நிறைந்த ஒரு அனுபவம். இட்ஸ் a painful thing. ஒரு சர்க்கம்சைஸ் பண்ண ஒரு ஆள்கிட்ட போய் கேளுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அதே போல ஆவிக்குரிய விருத்த சேதனமும் ரொம்ப ஒரு இட் இஸ் நாட் an easy thing. ஒரு டிசிப்ளின் நடக்குது, அங்க ஒரு சிச்சை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு காரியத்தை விட்டு விலகிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. ஹல்லேலூயா. இட்ஸ் a painful thing. ஆமென். ஆனா அந்த விருத்த சேதனம் நமக்கு ஜீவனுக்கு நேராக செல்லும். ஹல்லேலூயா. எப்படி பிசிக்கல் சர்க்கம்சிஷன் இஸ் குட் ஃபார் ஹெல்த், டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க சர்க்கம்சிஷன் இஸ் குட், இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்ன்றாங்க. அதே போல ஆவிக்குரிய விருத்த சேதனம், ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷன் இஸ் குட் ஃபார் யுவர் வாக் வித் காட். ஹல்லேலூயா. தேவனோட நடக்கிற அந்த பயணத்துல அது உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க பாருங்க, இவனுங்க வந்து பாருங்க, இவங்களுக்கு இந்த நியூஸ் வருது. யோசுவா 5:1 வந்து என்ன நியூஸ் வருது? இவனுங்க எல்லாம் பயந்து போயிருக்கானுங்க, இவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அப்படி கொஞ்சம் தோணி இருக்கலாம் அவங்களுக்கு. அப்பா நம்மளாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு தோணும் பொழுது ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணிட்டு. பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஏன்னா விருத்த சேதனம் பண்ணிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் ரெஸ்ட் தான் எடுக்கணும், ஒன்னும் பண்ண முடியாது. You can't do anything. You have to take rest because physically you are now very weak. You are in pain.
நீங்க வந்து உங்களுடைய சரீரத்துல வலியோட இருப்பீங்க, பலவீனத்தோட இருப்பீங்க, ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நேரத்துல எவனா சண்டைக்கு வந்தா கூட சண்டைக்கு போக முடியாது. என்னங்க, சண்டைக்கு வந்தா கூட சண்டைக்கு போக முடியாது. அப்படிதான் ஆதியாமத்துல இந்த இந்த யாக்கோபோட புத்திரர்கள் எல்லாம் போயிட்டு ஒரு ஊர்ல போயிட்டு எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு சொல்லிட்டு அவன் விருத்த சேதனம் பண்ணு போய் கொண்டுட்டு வந்துருவாங்க எல்லாரையும். ஏன்னா எல்லாம் பலவீனமா இருப்பான், வழியில இருப்பான், போய் கொண்டுட்டு வந்துருவானுங்க. சோ ரொம்ப ஒரு பலவீனமான அப்படின்னா என்னது, தங்களுடைய மாம்சத்தை நம்பாமல். ஹல்லேலூயா. இதுதான் பவுல் எழுதுறாரு. பிலிப்பியர் 3:3 படிங்க. பிலிப்பியர் 3:3, பிலிப்பியன்ஸ் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருது சேதனம் உள்ளவர்கள். பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவன் யாரா? இன்றைக்கு விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாரா? கொடுத்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க கூடாது. மாம்சத்தின் மேல் அப்படின்னா என் சுயத்தை நான் நம்பவே கூடாது. எனக்கு பெரிய அறிவு இருக்கு, நான் பெரிய அவன், இப்ப நான் அங்க படிச்சேன், என் குடும்ப பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, நான் எங்க பிறந்தேன்னு தெரியுமா, நான் சர்ச்சிலேயே புரண்டு கிடந்தேன், எங்க அப்பா தான் சர்ச்சை கட்டினாரு. மாம்சத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கையா இராமல் ஆவினால் தேவனை ஆராதித்து worship God in spirit and truth. இயேசுவே சொல்றாருல, ஆவியினாலும் உண்மையினாலும் என்ன பண்ணுமா, ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க. ஆவினால் தேவனை ஆராய்த்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டு. சோ மேன்மை பாராட்டு எதன் மேல இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கணும். boasting should be in Christ. Hallelujah. And no confidence in the flesh. கிறிஸ்துக்குள் மேன்மை பாராட்டு, கிறிஸ்துக்குள்ள கலிகூர். இங்கிலீஷ்ல வந்து ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்னு வருது. ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட்னா கிறிஸ்துக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக களி கூர்ந்து கொண்டிருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ள, அவர் எனக்குள்ள, கிறிஸ்து எனக்குள்ள இருப்பதே மகிமையின் ரகசியமாக இருக்கிறது என்று அதுல நீங்க களி கூறணும். ஹல்லேலூயா. எனக்கு இது தெரியும், எனக்கு அது தெரியும், அதுல களி கூற. அதுதான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம இருக்கணும். சோ இதுதான் வந்து ரியலா ஆவிக்குரிய ஒரு விருத்த சேதனம் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்க என்னைக்கு வந்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார் என்று சொல்கிறாரோ அன்னைக்கே கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வேலை செய்வதற்கான வழிகளை நீங்க திறந்து கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா. கிரைஸ்ட் cannot work without your permission. ஆமென். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வேலை செய்வதற்கு நீங்க வழிகளை திறந்து கொடுக்கணும். உங்க பர்மிஷன் இல்லாம அவரே வேலை செய்ய மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? சில பேர் நிக்கிறாங்க, ஆண்டவரே நீரே செய்ய. நீ மோசே கத்துறாரு செங்கடலுக்கு முன்னாடி நின்று, வரானுங்க துரத்திக்கிட்டு வரானுங்க. ஆண்டவர் கூலா சொல்றாரு, என்ன ஏன்பா கூப்பிடுற அப்படின்ட்டு. மோசே நினைச்சிருப்பாரு, உமா கூட யாரையா கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லையங்க, அப்படியே சொல்றாரு ஆண்டவர், என்ன ஏன்பா கூப்பிடுற, கோலை நீட்டு, கோலை நீட்டு. நீ கையில கோலை கொடுத்துருக்கிறேன், கோலை வச்சுதான் 10 வாதைகளை கொண்டு வந்தாருங்க மோசே. என்னங்க, 10 வாதைகளை கோலை வச்சுதான் கொண்டு வந்தார். போய் பார்வோனை மீட் பண்ணும்போது கையில ஒரு கோலை கொடுத்து அனுப்புனாரு. எந்த கோல்? அவர் வனாந்திரத்துல ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் வச்சிருந்தார் மோசே. அந்த கோலை தூக்கிட்டு தான் அவர் பார்வோன்ட்டே போனார். ஒன்னும் பெரிய ஒரு ராயல் கோல்டு இதெல்லாம் தூக்கிட்டு போல, அவர் ஸ்கெப்டர் எல்லாம் தூக்கிட்டு போல, சாதாரண ஒரு கோலை, ஆடு மேய்க்கிற கோலை தூக்கிட்டு போயான்ட்டார் ஆண்டவர். ஏன் அதை தூக்கிட்டு போக சொன்னார்? யார்? இப்போ ராஜா பார்க்க போறீங்க நீங்க, உங்க தேசத்தோட அதிபதி, சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ உங்களை கூப்பிடுறாரு. இப்படியே வீட்டுல போடுற ட்ரெஸ்ஸோட போவீங்களா கிளம்பி? என்னங்க, எத்தனை பேர் அப்படி போவீங்க? வீட்டுல போடுற ட்ரெஸ்ஸோட போட்டுக்கிட்டு கிளம்பி போவீங்களா? போக மாட்டீங்க. இப்போ எனக்கே நாளைக்கு சிஎம் கூப்பிடாருன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு என்ன பண்ணுவேன், நல்ல சூட்டு கிட்ட வாங்கி போட்டுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு வேட்டி, நல்ல புது வேட்டி சட்டையா வாங்கி போட்டுட்டு நல்லா பளிச்சுன்னு தான் போவோம் நம்ம. கரெக்டா? ஏன்னா கூப்பிடுற ஆள் யாரு? பெரிய ஆள். ஆனா பார்வோன்ட்ட போன்றாரு மோசே, அந்த ஆடு மேய்க்கிற கோலை தூக்கிட்டு போறாரு. பல வருஷமா பல ஆடுகளை அதை வைத்துதான் மேய்ச்சிருக்கிறார். அதே தூக்கிட்டு போன்ட்டார் ஆண்டவர். நீ ஏதாவது புதுசாலாம் ஒண்ணு ரெடி பண்ணும். அதே ஏன் ஆண்டவர் அதை தூக்கிட்டு போக சொன்னாரு? ஏன்னா மோசேக்கு நம்பிக்கை வந்து யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் மேல இருக்கக்கூடாது, கோல் மேல இருக்கக்கூடாது. அந்த கோலை வச்சுதான் ஆண்டவர் வாதையெல்லாம் கொண்டு வர்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஏன்பா கூப்பிடுறேன் நீ? அழகா சொல்றாரு, why do you look unto me? நீட்டு கோலை நீட்டு, செங்கடல் புழப்பம் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். சோ நாம பெர்மிஷன் கொடுத்து நம்ம கோஆபரேட் பண்ணாதான் ஆண்டவரை நம்ம வாழ்க்கையில வேலை செய்யறோம். இது ரொம்ப இந்த சத்தியம் வந்து நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. கத்தரா பார்த்து எதா பண்ணுவேன், கத்தர் எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடிச்சிட்டு ரெடியா இருக்கிறார் கத்தர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாமே ரெடியா இருக்குது. நம்ம கோஆபரேட் பண்ணாதான், நம்ம அவரோட சேர்ந்து வேலை செய்யும் பொழுதுதான் நடக்க ஆரம்பிக்குது எல்லாமே. ஆமென். புரியுதுங்களா? சோ என்ன பண்றாரு? திரும்ப வந்துட்டோம், யோசுவா 5க்கு வந்துடும். சோ விருத்த சேதனம் பண்ண சொல்லிட்டாரு. விருத்த சேதனம் பண்றாங்க. விருத்த சேதனம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வருஷம் படிப்போம். குயிக்கா போயிடும். யோசுவா 5:8 படிங்க சிஸ்டர். யோசுவா 5:8. ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு
தீர்ந்த பின் அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ரொம்ப முக்கியமான போதும் 9வது வசனத்தை வைங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ரொம்ப முக்கியமானது. அந்த லார்ட் செட் அன்டு ஜோஷுவா என்ன சொன்னாரு? இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். விருத்த சேதனத்தை எதுக்கு ஒப்பிடுறார்? நிந்தைக்கு ஒப்பிடுகிறார். ஷேம். அந்த நிந்தைன்ற வேர்டு இங்கிலீஷ்ல வந்து ரிப்ரோச் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. ஷர்ஃபா அப்படின்ற கேர்ஃபா அப்படின்ற ஒரு எபிரேய மொழி அது யூஸ் பண்றாங்க. கேர்ஃபா என்றால் ஷேம், டிஸ்கிரேஸ், நிந்தை, வெட்கம், அவமானம். சோ எகிப்துல அவர்கள் எப்படி இருந்தார்கள்னா அவமானத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நிந்தையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தலகுனிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் என்னென்றால், எந்த தேசத்திற்கீழும் நீ அடிமையா இருக்க மாட்ட, எல்லா தேசத்துக்கும் மேல உன்னை வைத்திருப்பேன் அப்படின்னு தான் ஒரு ஆபிரகாம் ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் அதுதான். யூ ஷல் பி அபவ் ஆல் நேஷன்ஸ். எந்த தேசத்துக்கு நீ அடிமையா இருக்க மாட்டாங்க. இவனுக்கு பாருங்க 400 வருஷம் அடிமையாயிட்டாங்க. எதனால? ஆண்டவரோட சத்தத்தை சரியா கேட்காதனால அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் அடிமைத்தனத்துக்குள்ள அவர்களை கொண்டு போய் விடவில்லை. அவர்கள் ஆண்டவர் சத்தத்தை சரியாக கேட்கவில்லை, அதனால அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் ஆண்டவர் எகிப்து கொண்டு போனார். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தான் அவங்க எகிப்துல இருக்கணும். அவர்கள் இருக்க வேண்டிய இடம் கானான் தேசம். கானான் தேசத்தை விட்டு கொஞ்ச நாளைக்கு பஞ்சம் முடிகிற வரைக்கும் எகிப்துல இருக்கணும். அதற்காக யோசேப்பை அனுப்பி ஆண்டவர் இவர்களை என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பஞ்ச காலத்துல போஷித்தார். அது முடிஞ்சனா திரும்ப வந்திருக்கணும். இவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டானுங்க. சரி, யோசேப் இறந்த உடனேயாவது வந்திருக்கணுமா? அங்கேயும் அப்படியே உட்காந்துட்டானுங்க. யோசேப் இறந்தப்புறம் உட்காந்துட்டானுங்க. அதனால என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்துக்கு போயிட்டானுங்க. அவர்கள் ஸ்தானத்தை விட்டு விலகி போனதுனால அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ள போனார்கள். தே மூவ்ட் அவுட் ஆஃப் தியர் பொசிஷன். இன்னைக்கு அதுதான் ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் வந்து நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் சில காரியங்கள் வந்து நடக்க மாட்டேங்குதுன்னு. யூ நீட் டு கம் பேக் டு யுவர் பொசிஷன். காட் சேஸ் யூ நீட் டு கம் பேக் டு யுவர் பொசிஷன். உங்க ஸ்தானத்துக்கு நீங்க திரும்பி வாங்கன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சூழ்நிலையினால, காரணத்தினால உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க விலகி இருக்கீங்க. ஹல்லேலூயா. இட் குட் பி a physical place also. ஒரு இடத்துல ஆண்டவர் இருக்க சொல்லியிருப்பார், நீங்க விட்டுட்டு வேற எங்கேயா கூட போயிருக்கலாம். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் வேற பொசிஷன்ல நீங்க இருக்கலாம். So it could be something that the Lord is speaking to you. No, you need to come back to your position. ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களுடைய ஸ்தானத்துக்கு நீங்க திரும்பி வரணும். இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துல தான் இருக்கணும், எகிப்துல இருக்கக்கூடாது. எகிப்து என்பது அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக இருக்குது. ஈஜிப்ட் சிக்னிஃபைஸ் ஸ்லேவரி அண்ட் பாண்டேஜ். எகிப்து என்பது பாவத்தின் அடிமைத்தனம், அண்டர் த என்ஸ்லேவ்மெண்ட் ஆஃப் சின், பாவத்திற்கு அடிமையா இருப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. சோ எகிப்துல இருக்க வரைக்கும் அவர்களுக்கு நிந்தை தான் இருந்துச்சு. டிஸ்கிரேஸ், கம்ப்ளீட் டிஸ்கிரேஸ். எகிப்துல இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பெருசா ஒன்னும் நடக்கல. சோறு மட்டும் கிடைச்சிச்சானா, வேலைக்கு ஏதோ நாய்க்கு சோறு போடுற மாதிரி சோறு போட்டானுங்க. ஆனா அவருடைய ஸ்தானத்தை இழந்து போயிருந்தார்கள். they were not in their actual god given position. தேவன் அவர்களுக்காக வைத்த ஸ்தானத்துல இல்ல. சோ எகிப்து நிந்தையை நான் புரட்டி போட்டேன். rolled away the reproach of Egypt சொல்லிட்டு கில்கால்னா புரட்டி போட்டேன், rolled away. பாருங்களேன், இந்த கில்கால் வந்து ரொம்ப, இந்த கில்கால்ன்ற வார்த்தை, இந்த ரிப்ரோச்ன்ற வார்த்தை வந்து முதல் முறையாக எங்க கோட் பண்றாருன்னா ஆதியாமத்துல வருது. ஆதியாமம் 30 போடுங்க. ஆதியாமம் 30 22 23 24 படிங்க. ஆதியாமம் 30 22 23 24. தேவன் ராகேலை 22 இருந்து படிங்க சிஸ்டர். படிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அடுத்தது, அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ராகேலின் நிந்தையை நீக்கினார். ஹல்லேலூயா. அந்த லார்ட் ரிமூவ்ட் தி ரிப்ரோச் ஆன் ரேச்சல். புரியுதுங்களாங்க? இதுதான் நடந்துச்சு. சோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா இதை சொல்ல சொன்னாரு. இந்த வார்த்தை, இந்த தீர்க்கதரிசன வார்த்தை, உங்க மருமகளுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார். மருமகள் என்ற வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்ணார். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதான் சொன்னார், மருமகள். your daughter-in-law shall conceive and the Lord shall take away her reproach. உங்க மருமகள் கர்ப்பமாவால், ஆண்டவர் அவர் நிந்தையை நீக்கி போடுவார்.
ஹalleluya ஹalleluya. யாரெல்லாம் கர்ப்பம் தரிப்பதற்கு ஹalleluya நீங்க கடினப்பட்டு ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கீங்களோ, you are finding it very difficult, God says hallelujah. ராகேலுக்கு எப்படி தேவன் தயவு காட்டினாரோ, ராகேலின் கர்ப்பத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, அதே போல ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தையும் ஆசீர்வதித்து ஹalleluya ஆண்டவர் உங்களுக்கு அருமையான ஒரு பிள்ளையை கொடுப்பார், உங்கள் நிந்தையை அவர் நீக்கி போடுவார். இந்த இடத்துலதான் முதல்ல வந்து அந்த ரிப்ரோச் கில்கால், இந்த ரிப்ரோச் இருக்குதான் கில்கால், ரோல்ட் அவே மை ரிப்ரோச், என் நிந்தையை ஆண்டவர் புரட்டி போட்டார், அதுதான் கில்கால். சோ இதான் முதல் இடத்துல வருது. இந்த நிந்தையை புரட்டி போட்ட உடனே அங்க என்ன அங்க யார் வரான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான, இட்ஸ் வெரி ப்ராஃபட்டிக் பாசேஜ். யோசேப்பு வரார். ராகேலின் நிந்தை புரட்டி போட்ட உடனே யோசேப்பு வரார். அந்த வருஷம் போடுங்க, அடுத்த வருஷம் யோசேப்பு வரார். ஹalleluya யோசேப்பு, இட்ஸ் a very significant thing. ஏன்னா யோசேப்பு அந்த வார்த்தை யோசேப்புன்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு வந்து என்னன்னா he shall add, அதுதான் அதுக்கு அர்த்தம். he shall addனா இன்னும் கூட கூட்டி கொடுப்பார். ஹalleluya இன்னும் கூட சேர்த்து கொடுப்பார். யோசேப்பு என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் கூட கூட்டி கொடுப்பார், இன்னும் கூட சேர்த்து கொடுப்பார், இன்னும் பெருக்கத்தை கொடுப்பார். சோ இது வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா பெருக்கம் சொல்லலாம், இன்க்ரீஸ். சோ ஜோசப் மீன்ஸ் இன்க்ரீஸ், யோசேப் என்றால் இன்க்ரீஸ், சேர்த்து கொடுப்பார், கூட்டி கொடுப்பார், இன்னும். சோ யோசேப்னா என்னதான் இன்க்ரீஸ் ஆவார். அதனாலதான் பாத்தீங்கன்னா யோசேப்போட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் எங்க போனாலும், யோசேப் பாருங்க அடிமையா இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 12-13 வருஷம் அடிமையா இருக்காரு ஒரு அந்நிய தேசத்துல, அங்க பாத்தீங்கன்னா பெருகிறாரு. அவர் இஸ் பிகம் வெரி வெரி சக்சஸ்ஃபுல். படிக்கிறோம்ல, அவர் போய் வித்துறானுங்க அண்ணன்கள்லாம், ஆனா அவர் பெருகிறார். யோசேப் வந்து என்ன பண்றாரு, பெருகிறார். he becomes very successful. அந்நிய தேசத்துல அடிமையா இருந்தாலும் பெருகிறார். ஏன்னா யோசேப்புனாலே பெருக்கம் தான், சேர்த்து கொடுப்பார். ஹalleluya. அது மட்டுமல்ல, யோசேப் வந்து இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல சகல காரியங்களும் வந்து இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறது. So one character which is a shadow of Jesus is Joseph. So ஒரு நபர் இயேசுவுக்கு நிழலாக பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒரு பிரமாதமான ஒரு நபர் யாருன்னா யோசேப்பு தான். இயேசுவுக்கு நிழலா இருக்கிறார். பாருங்க, இயேசுவை பற்றி பேசின ஒரு தீர்க்கதரிசன பகுதியை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஏசாயா 9:7 போடுங்க. ஏசாயா 9:7, ஐசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். Hallelujah. Of the increase of his government and peace. யாரோட இன்க்ரீஸ்? இயேசுவின் இன்க்ரீஸ், ஜீசஸ். ஆஃப் த இன்க்ரீஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் பீஸ். அவருடைய கர்த்தத்துவக்கும் சமாதானத்திற்கும், கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும். சோ இயேசு என்றாலே இன்க்ரீஸ் தான். சொல்லுங்க, ஜீசஸ் மீன்ஸ் இன்க்ரீஸ். ஹalleluya. இயேசு உங்க வாழ்க்கையில இருக்காருன்னா பெருக்கம் தான் பாப்பீங்க. ஹalleluya. ஆமென். இயேசு உங்க வாழ்க்கையில இருக்காருன்னா நீங்க பெருக வேண்டும். ஆமென். ஹalleluya. எல்லா விதத்திலும் ஹalleluya, எல்லா பக்கத்திலும் நீங்க இடம் கொள்ளாமல் பெருக வேண்டும். ஏசாயா 54 தான் போட்டிருக்கு. You shall expand on all sides. You shall lengthen your cords. ஹalleluya. எல்லா பக்கத்திலும் இடம் கொள்ளாமல் நீங்க பெருகணுமா? சோ நம்ம உடனே பெருகிறோம்னா உடனே ஒரு பணத்தை மட்டும் தான், பணத்திலையும் பெருகுவீங்க, எல்லாவற்றிலையும் பெருகணுங்க. நீங்க தயவுல பெருகணும். தயவு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? Favor is very very important in today's world. இன்றைக்கு சூழ்நிலையில, இன்றைக்கு காலத்துல தயவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. கடினமான காரியங்கள் கூட தேவ தயவுனால உங்க வாழ்க்கையில ரொம்ப சுலபமாக ஈஸியா நடந்துரும். சோ அதனாலதான் தேவ தயவு எப்போ நடக்கும்? கர்த்தத்துவம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. அவருடைய கர்த்தத்துவம் பெருகும் அப்படி நீங்க விசுவாசி, அவரோட சமாதானத்துக்கு முடிவிலே அவர் கர்த்தத்துவம் பெருகும் அப்படி நீங்க விசுவாசிக்க his government shall increase, his peace shall increase in my life. ஹalleluya. இதை நீங்க விசுவாசிக்க நீங்க தயவு பெருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. You will start seeing increase. ஹalleluya. ரொம்ப வருஷத்துக்கு முன்பதாக ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஹalleluya. அந்த ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச குடும்பம், அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் நான் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அவங்களுக்கு போயிட்டு கெட் தம் a bag of rice, ஒரு மூட்டை அரிசி நீ வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஒரு மூட்டைனா 25 கிலோ ஒரு மூட்டை. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல, அப்ப என்கிட்டே ரொம்ப பணம் கிடையாது, எனக்கே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பொருளாதார இதெல்லாம் கிடையாது. நானே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்தேன்.
ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ இப்போ ஒரு மூட்டை அரிசி வாங்கி தரணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ ஒரு 25 கிலோ நான் என் மனைவிட்ட பேசிட்டேன். மனைவி உடனே சொன்னாங்க, நீ இப்போ வாங்கி கொடுத்துரு அப்படின்னாங்க என் மனைவி. ஸோ ஸோ போயிட்டு நான் என்ன பண்ணேன், வாங்கி அவங்க வீட்டில் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் நீங்க அன்னைக்கு வாங்கி கொடுத்த பிறகு எங்க வீட்டுல ஒரு நாளும் ஹல்லேலூயா உணவு பற்றாக்குறை ஏற்படவே இல்லை. எங்க வீட்டுல இருக்கிற அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி எலியா தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்குள்ள போனதுனால மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்துச்சோ, அதே போல நீங்க வாங்கி கொடுத்த பிறகு எங்க வீட்டுல அரிசி தீந்து போவே இல்லை. எப்பொழுதும் we were having always food on our table. ஹல்லேலூயா. குறைவே இல்லை. there was always increase. சொல்லுங்க, இன்க்ரீஸ், பெருக்கம். இயேசு இருக்கிற இடத்துல பெருக்கம் மட்டும்தான் இருக்கும். where Jesus is there shall be only increase, not decrease. ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களோட இருதயத்துல விசுவாசத்தின் மூலமாக வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்க வாழ்க்கையில பெருக்கம் மட்டும்தான் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, இன்னையில இருந்து நீங்க விசுவாசிக்கிறோம். இன்னையில இருந்து from today onwards you should start believing this. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பு எகிப்துல இருந்ததுனால எகிப்து பெருகிச்சோ, ஹல்லேலூயா, அதே போல இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம போவோம். ஹல்லேலூயா. அதே தொடர்ந்து படிங்க. ஏசாயா யோசுவா 5க்கு வந்துருங்க. 5 13-15 படிங்க சிஸ்டர். 13-15 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. 13-15. ஹல்லேலூயா, ஆமென். ரபா ஹலமா ஷகதரபா. யோசுவா 5:13-15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீர் நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். ஹல்லேலூயா, ஆமென். சோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஹல்லேலூயா. எரிகோ மதில்கள் விழுவதற்கான ஒரு பெரிய ரகசியம் இந்த பகுதியில் இருக்கு. ஹல்லேலூயா. the fall of Jericho, அதுக்கு இது ரொம்ப 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 ஒரு தொடர்புள்ள ஒரு பகுதி. ஹல்லேலூயா. சோ யோசுவா எரிகோக்கு போனோம். எரிகோல போய் யுத்தம் செய்யணும். அதுக்கு முன்பதாக ஒரு தேவதூதனை சந்திக்கிறதுக்கு நேரிடுகிறது. ஹல்லேலூயா. he is having an encounter with the angel of the Lord. ஒரு தேவதூதனை சந்திக்க நேரிடுகிறது. அந்த தேவதூதன் பாத்தீங்கன்னா சாதாரணமா சும்மா இந்த மரியாளுக்கு வந்த தேவதூதன் மாதிரிலாம் கிடையாது. மரியாளுக்கு அப்புறம் ஜகரியாக்கு வந்த தேவதூதன் மாதிரி கிடையாது. இவர் ஒரு யுத்தம் செய்கிற ஒரு அதிபதி. இஸ் a captain of the Lord's army. தேவனின் கர்த்தரின் சேனையின் அதிபதி, அதிகாரியா இருக்கிறார். சோ சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல படிக்கணும். சேனைகளின் கர்த்தர்னா நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் அவர். அதுதான் சேனைகளின் கர்த்தர். நமக்காக யுத்தம் செய்கிறார், நமக்காக போராடுகிறார், நமக்கு ஜெயத்தை பெற்று தருகிறார். சோ அந்த கர்த்தரின் சேனையின் அதிபதி இவர் நிக்கிறார். கமாண்டர் ஆஃப் த லார்ட்ஸ் ஆர்மி. ஒரு உருவின பட்டயம், ஒரு பட்டயத்தை உருவின பட்டயம்னா அதை வெளியே எடுத்து அந்த பட்டயத்தை அந்த இதுல வைக்காம அதுல வெளியே எடுத்து கையில வச்சுட்டு இருக்காரு. ரெடியா இருக்காரு. யுத்தத்துக்கு போறதுக்கு என்ன இருக்காரு, ரெடியா இருக்கிறார். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவர் போய் அவரை பாக்குறாரு, பணிந்து தொழுதுகிறார். சோ ஏஞ்சல் அவர் நல்லா கவனிக்கணும். அவர் ஏஞ்சலை தொழுகல, நல்லா புரியுங்க. ஏஞ்சல் யாரை ரெப்ரசென்ட் பண்றாரு, கர்த்தரை ரெப்ரசென்ட் பண்றாரு. சோ நம்ம கூட நினைக்கூட ஏஞ்சல் பார்த்தா கால விட கிடையாது. நல்லா புரியுங்க. அப்படி கிடையாது. சோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் ஏஞ்சல் கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ். சோ ஏஞ்சலை தொழுகிறேன்னா கர்த்தரை தொழுகிறேன். அதுதான் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? சோ உடனே நீங்க நினைக்க ஒரு ஏஞ்சல் கால எல்லாம் போய் விடுறாரு. இல்ல அப்படி கிடையாது. சரியா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆமென். சோ உடனே கேட்கிறாரு, அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி 15வது வசனம், உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலற்றி போடு அப்படின்னாரு. சோ காலில் இருக்க செருப்பை கலட்டு அப்படின்றாரு. சோ முதல் முறையா நம்ம இந்த சம்பவத்தை எங்க பாக்குறோம்னா, யாத்ராமம் 3ல பாக்குறோம். மோசேயின் இடத்துல அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த முட்செடியில ஆண்டவர் பேசுறாருல, உன் காலில் இருக்க பாதரட்சை நீ என்ன பண்ண, கலற்றி போடு, நீ நிக்கிற அந்த பூமி பரிசுத்தமான பூமி.
நீ நிக்கிற அந்த பூமி பரிசுத்தமான பூமி. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது. சோ உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓகே அந்த பூமி பரிசுத்தமானது அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பூமி பரிசுத்தமானது, அதனால காலில் இருக்கிறத கழட்டி போட சொன்னார்னு. சோ இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பூமி பரிசுத்தமானது எப்படி பரிசுத்தமானது? How did that land become holy? எப்படி அந்த அந்த நிலம் பரிசுத்தமாச்சு? எப்படி அந்த முட்செடி பரிசுத்தமாச்சு? மோசே வந்து யாத்திராம 3ல சந்திக்கிறார்ல, தேவனை வந்து ஒரு முட்செடியில சந்திக்கிறார். ஒரு கொழுந்து விட்டு எரிகிற முட்செடியில, பர்னிங் புஷ், அதுல சந்திக்கிறாரு. அது ஆண்டவர் சொல்றாரு, இது பரிசுத்தமான பூமின்றார். எப்படி அது பரிசுத்தமான பூமி ஆச்சு? கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்தமானது. பழைய ஏற்பாட்டுல இடங்களை வந்து பரிசுத்தமான இடம் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இடங்கள் பரிசுத்தமான, தேவாலயம் பரிசுத்தமானது, மகா பரிசுத்த ஸ்தலம், அப்படி இடங்களை பத்தி பேசும். சோ பழைய, அப்புறம் பெத்தேல், யாக்கோப் வந்து தன்னுடைய சகோதரன் ஈசாவை விட்டு ஓடுகிறான். அப்பொழுது ஒரு இடத்துல படுத்து தூங்குறான். அந்த இடத்த பெத்தேல்ன்றாங்க. பெத்தேல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. அங்க வந்து ஒரு பெரிய அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. வானம் திறக்கப்படுறதா பாக்குறான். தூதர்கள் இறங்கின வண்ணமாவும் ஏறின வண்ணமா இருக்கிறான். மனுஷகுமாரனை போல ஒருத்தர் வந்து மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ இதை பாக்குறான் பெத்தேல். சோ அது ஒரு இடம். அது வந்து பெத்தேல் அப்படின்னு பேரை வைக்கிறாரு. பெத்தேல், தேவனை நாங்க சந்திச்சேன்னு சொல்லி பெத்தேல் பேரை வைக்கிறார். இன்னொரு இடத்துல மகாநேம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். அங்க ஒரு பெரிய தூதர்களின் கூட்டத்தை பாக்குறாரு. அங்க மகாநேம், தி லார்ட்ஸ் கேம்ப் அப்படின்னு பேர் வைக்கிறார். சோ பழைய ஏற்பாட்டுல இடங்கள், எந்த இடத்துல எல்லாம் தேவனை சந்திக்கிறார்களோ அதற்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல வந்து இடம் கிடையாது, நீங்க தான் தேவனை சந்திக்கிற இடமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நியூ கவர்னன்ட், இந்த நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில, யூ ஆர் த மீட்டிங் பிளேஸ் ஃபார் காட். இடம் கிடையாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நீங்க தான். அந்த பரிசுத்த பூமி நீங்க தான். எத்தனை பேருக்கு புரியுது? பெத்தேல் நீங்க தான், மகனேம் நீங்க தான். புரியுதுங்களா? ஒரு இடம் கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இடம் வருது பாத்தீங்களா, அது எல்லாம் புதிய ஏற்பாட்டுல ஒரு நபர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. டுடே யூ ஆர் ஹோலி. எப்படி நீங்க பரிசுத்தமானீங்க? நீங்க செய்யறதை வச்சு பரிசுத்தமாகல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இது புரிஞ்சிருச்சுன்னா உங்க பிள்ளைய பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. புரியுதுங்களா இல்லைங்க? இது புரிஞ்சிருச்சுன்னா, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல நான் சொன்னது. இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா உங்க பிள்ளைய பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்றது? புரியலன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. அதனால உங்க பிள்ளைகள், இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா உங்க பிள்ளைகளை பத்தி புரிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்குள்ள யார் இருக்கிறா? இப்போ உங்களுக்கு பிறந்த புள்ளைக்குள்ள யார் இருப்பா? சொல்லுங்க, கரெக்டா போய் சொல்லுங்க. உங்களுக்கு பிறந்த புள்ளைக்குள்ள யார் இருப்பா? எனக்கு யார் இருப்பா? ஹோலி ஸ்பிரிட் தான் இருப்பாரு. உங்களுக்கு பிறந்த புள்ளைக்குள்ள வேற ஸ்பிரிட் இருக்குமா? என்னங்க சொல்லுங்க. சான்ஸே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? யாராவது சொல்றதை வச்சு எதையாவது வந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எனக்கு இப்படிதான் வந்து வாலிப நாட்கள் நான் இருக்கும்போது சொன்னலாம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது எங்க அம்மா நிறைய இடத்துக்கு ஜோம் பண்ண கூட்டு போவாங்க. அப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்க புள்ளக்குள்ள அப்படி அது இருக்குது, இது இருக்குலாம் பயம் கட்டி விட்டாங்க. நான் உட்காந்து யோசிப்பேன், எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே, சும்மா அடிச்சு விடுறாங்களோ. நம்ம கொஞ்சம் அப்பவே கொஞ்சம் யோசிப்போம். கொஞ்சம் பைபிள் படிக்கிற பழக்கம் இருந்துச்சு. கொஞ்சம் இந்த சண்டே கிளாஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பைபிள் படிக்கிற பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. அதனால யோசிப்பேன், இல்ல அடிச்சு விடுறானுங்க போற இடத்துல எல்லாம், உனக்குள்ள அது இருக்கு, உனக்குள்ள இது இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்க புள்ளக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகையால் உங்கள் பிள்ளைகள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கிறார்கள். therefore your children are holy, says the Lord. hallelujah, hallelujah. நீதிமான்களுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான். புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது ஏன் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த இடம் எப்படி வந்து பரிசுத்த இடம் என்று அந்த தூதன் சொன்னான். ஏன்னா அந்த தூதன் நிக்கிறதுனால அது பரிசுத்த இடம் ஆயிடுச்சு. இப்ப அந்த தூதன் போய் வேற எங்கேயாவது நின்னான்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த இடத்த விட்டுட்டு நாளைக்கு போய் அங்க நிக்கிறான், கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறான்னா அந்த இடம் பரிசுத்தமாயிரும். ஹல்லேலூயா. அந்த இடம், அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த இடம் எதுவுமே பண்ணல. அந்த தூதன் வந்து இறங்குற, அந்த இடம் பரிசுத்தமாயிடுச்சு. அந்த முச்செடி எரிந்து கொண்டு, இந்த முச்செடி அது எதுவும் பண்ணலங்க, அதுக்கும் ஜோன்லாம் பண்ணல. ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே, ஒரு ஆண்டவர் இறங்கிட்டாரு, அது பரிசுத்தமாயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தர் கிருபையாக உங்களை ரட்சித்து, ஹல்லேலூயா, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊற்றி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் பரிசுத்தவான்கள். அதனாலதான் பவுல் வந்து ஆதி திருச்சபைக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாரு? பரிசுத்தவான்கள் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்றாரு. எபேசு சபையில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, to the saints in the church of Ephesus.
டு தி செயின்ட்ஸ் இன் தி சர்ச் ஆஃப் கொரிந்த், கொரிந்து சபையில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா எப்படி நீங்க பரிசுத்தமானதே வந்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் வந்துடுறார். சோ யூ ஆர் நவ் a holy person. சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். என்னை போல இந்த பரிசுத்தவான் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏன்னா உங்க மேல இருக்க கான்பிடன்ஸ்ல நீங்க சொல்லல, உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க. ஹல்லேலூயா. சோ இந்த தூதன் நிக்கிறார். இந்த தூதன் எதுக்கு வந்திருக்கான்னு நான் காட்டுறேன் அடுத்தது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 6வது அதிகாரம் யோசுவா 6 படிங்க, 1-5 வரைக்கும் படிங்க. யோசுவா 6 1-5. இப்போ யுத்தத்துக்கு போறாங்க, படிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக் கடவர்கள் என்றார். ஆமென். அடுத்தது யோசுவா 6:15 படிங்க. 15 படிங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 14. 7ஆம் தரம் ஆசிரியர் எக்காளங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். சோ 1வது வசனத்திலே பாத்தீங்கன்னா யோசுவா 6:1 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க. எரிகோ பட்டணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பதாக என்ன பண்றப்பட்டான், பூட்டப்பட்டிருந்தது. அப்படின்னா அவனுக்கு பயந்து போய் பூட்டிட்டு உள்ள உட்காந்துருந்தாங்க. அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகல, ஒருவரும் உள்ள வரல. 2வது வசனத்தை போட்டு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நல்லா புரியுங்க, ஒப்பு கொடுத்தேன் சொல்றாரு. எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை கொடுத்தேன் தான் சொல்வார், கொடுக்க போறேன்னே சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. Every promise that God gives, he always speaks in the past tense. கொடுத்தேன் என்று அதை கொடுத்து விட்டதாக ஆண்டவர் உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் ஏற்கனவே ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுக்காக அது ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் த realm of the spirit. ஆவிக்குரிய மண்டலத்துல இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அங்க இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எங்கேயும் போல. நீங்க நினைக்கலாம் என்ன பிரதர் நடக்கலாம், அது அங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் பேச நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஒற்றர்கள் அனுப்புறாரு பாத்தீங்களா, 12 ஒற்றர்கள் அனுப்பும் போது, போய் உனக்கு நான் வாக்கு தத்தமாக சுதந்திரமாக கொடுக்கிற தேசத்தை போய் சுற்றிப்பார். கொடுத்த தேசத்தை போய் சுற்றிப்பார். போய் the place that I have already given you, நீ இப்ப என்ன பண்ண, போய் சுற்றிப்பாருன்ற. எப்பவுமே ஆண்டவர் எப்படி பேசுவாரு? கொடுத்துட்டேன்னு தான் பேசுவார். பாக்குறேன் நீ கொஞ்சம் எப்படி இருக்கன்னு பாக்குறேன், சரி நம்ம தான் அப்படி சொல்லுவோம்ல, பாப்பா நீ கொஞ்சம் ஒழுங்கா இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், பாப்பேன் நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் கொடுப்பேன், சரியா? நீ சரியா இல்ல. இதெல்லாம் மனுஷன் செய்யறது. நம்ம மனுஷனோட பழகி ஒரு நாள் நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே மக்களுக்கு வந்து நீங்க நல்லவன்னு சொன்னா கோவம் வருது, சில பேர் கோவப்படுறாங்க. ஆண்டவர் நல்லவன்னு சொன்னா கோவம், அது எப்படி நீங்க ஆண்டவர் நல்லவன்னு சொல்லலாம்? அதெல்லாம் கிடையாது பிரதர். சில நேரம் அடிப்பார், உதைப்பார், காலை உடைப்பார், வாந்தி பண்ணி போடுவார். அது எப்படி எப்பவுமே நல்லவர் நீங்க எப்படி சொல்ல முடியும் பிரதர்? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது பிரதர். சில பேர் சண்டைக்கே வராங்க என்கிட்ட. ஒரு தடவை ஒருத்தர் போய் சொன்ன, ஆண்டவர் கேன்சரை சுகமாக்குவான்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட, அவர் சண்டைக்கு வந்துட்டார் என்கிட்ட. அது எப்படி ஆண்டவர் கேன்சரை சுகமாக்குவாரு? கேன்சர் கொடுக்கிறவரே ஆண்டவர் தான் அப்படின்ட்டாரு. இவர் எந்த ஆண்டவரை கும்பிடுறான்னு தெரியல. கேன்சர் கொடுக்குற ஆண்டவர் கும்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கேன்சர் கொடுக்குறவரே ஆண்டவர் தான்ட்டாரு. அதோட அவரோட சவகாசத்தை வெட்டி விட்டேன். இதுதான் விருத்த சேதனம். புரியுதுங்களா? விருத்த சேதனம் என்ன? கேன்சர் கொடுப்பான்னு சொன்னாரு, அவர் ரசிக்கப்பட்டவர் தான். நான் பார்த்தேன், நீ வேலைக்காக தான் வெட்டி விட்டாங்க, நீ தேவையாலடா அப்படின்ட்டு.
ஹalleluya. ஏன்னா அவர் கூட இருந்தா நம்ம விசுவாசம் பாதிக்கப்பட்டிரும் போல. சோ ஆண்டவர் எப்போ பேசினாலும் எப்படி பேசுவாரு? கொடுத்தேன்னு தான் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆவிக்குரிய மண்டலத்துல அவங்களுக்காக செய்து முடித்து விட்டார். பாருங்க, எண்ணாகமம் 13 மோசையின் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு பாத்தீங்களா? ஒட்டர்கள் அனுப்புங்க அப்படின்றாரு. சென்ட் அவுட் ஸ்பைஸ் இன்டு தி லேண்ட். என்ன 13:1-2 படிங்க. என்ன 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை என்ன சுற்றி சொல்றாரு? பார்ப்பதற்கு நீர் மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். புரியுதுங்களா? எப்படி பேசுறாரு பாருங்க. கொடுக்கும் முடிவு பண்ணிட்டாரு. யார் முடிவு பண்ணிட்டா? கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஹalleluya. நீங்க முடிவு எடுக்கல, அவர் முடிவு எடுத்துட்டார். ஹalleluya. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. send men to spy out the land of Canaan which I am giving to the children of Israel. கொடுக்க நான் முடிவு எடுத்துட்டேன்ன்றார். நீ ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கியா? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். I have decided to bless you. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாக இருக்கு, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹalleluya. I have decided அப்படின்றார். நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹalleluya. நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார். நீ அதை விசுவாசிக்க ரெடியா இருக்கியா? ஆர் யூ ரெடி டு have faith on the word of God? என்னுடைய வார்த்தையை செவி கொடுத்து அதை விசுவாசிக்க நீ ஆயத்தமா இருக்கிறியா? என்னுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். தெளிவா பேசுறார் ஆண்டவர். தெளிவா பேசிட்டார். இவனுங்க தான் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க. போய் படிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா 13 படிச்சீங்கன்னா, இவனுங்க போய் அதை பார்த்துட்டு, ஐயோ நான் லேண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறான் அப்படின்றார். 2 பேர் தான் என்ன சொன்னானுங்க? கர்த்தர் தேசத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தேசத்தை நம்ம கொடுக்கறதுக்கு 2 பேர் யாரு? யோசுவா காலுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா அந்த வருஷத்தை மட்டும் படிச்சிருவோம். மத்தவனுங்க எல்லாம் சொல்ற அழுகுறானுங்க. எல்லாம் ஏனாக்கியர் புத்திரர்கள் இருக்கிறானுங்க, எல்லாம் ராட்சசனா இருக்கிறானுங்க, ஒன்னும் பண்ண முடியாது அழுகுறாங்க. 30வது வசனம் 13:30 படிங்க. அப்பொழுது காலை பேசலாம் பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். உடனே போய் சொல்லுங்க, உடனே போய். காலேப் சொல்றாங்க, டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார், உடனே கிளம்புங்க, போய் சுதந்தித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். Let us go at once and take possession, for we are well able to overcome it. என்ன நிச்சயத்துல பேசுறாரு அவரு? தன் மேல இருக்கிற நிச்சயமா? அவர் மேல இருக்கிற கான்பிடன்ஸா? தன்னுடைய மாம்சத்தின் மேல அவருக்கு என்ன மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாரா? கிடையாது. அவர் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி, கர்த்தர் சொன்னார்னா செய்வார் என்பதை நம்பி அவர் தைரியமாக இங்க விசுவாசத்துல பேசி கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஆமென். ஏன்னா கண்ணால பார்த்தாருங்க காலேப் யோசுவா. பாருங்க, இவனுக்கு எல்லாருமே கண்ணால பார்த்தவனுக்கு தான். என்னத்தை பார்த்தானுங்க? 10 வாதைகளை பார்த்தானுங்க, கண்ணால பாக்குறானுங்க. ஹalleluya. 10 வாதைகள் முடியுது. கடைசி வாதை தலைச்சம்புள்ளைய ஆண்டவர் என்ன எகிப்துல இருக்க தலைச்சம்புள்ளைய ஆண்டவர் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. ரத்தம் சிந்தப்படுகிறது. அது அந்த ரத்தம் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ரத்தம் சிந்தப்படுகிறது. ரத்தத்தினால எல்லாம் என்ன பண்றாரு? ஆண்டவர் இவர்களை விடுதலையாக்குறாரு. சத்துருகளை மேற்கொள்றார்கள். ரத்தத்தை வைத்து ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் நடக்குது. எகிப்தின் பொக்கிஷம் எல்லாம் இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. ஓவர் நைட் டிரான்ஸ்பர் ஆகுது. எல்லாம் கண்ணால பாக்குறானுங்க. ஒரே ராத்திரியில எல்லாமே நடக்குதுங்க. வித்தின் ஒன் நைட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். எல்லாம் பாக்குறாங்க. காலேப் யோசுவா அதை பார்த்துட்டு பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள விசுவாசம் பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கு இப்ப உள்ள. ஹalleluya. கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டு இருக்குது விசுவாசம். சொல்றாங்க உடனே போலாம், we'll go at once and take possession. ஏன்னா பாத்துட்டானுங்க. இப்படின்னு மோசே கோலை நீட்டார், செங்கடல் பழக்குது. எல்லாம் கண்ணால பாக்குறானுங்க. ஹalleluya, ஆமென். இதெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படி மாத்த முடியும் அவரால். ஆனா விசுவாசிக்கிறதுக்கு எவனும் இல்லை. விசுவாசிக்கிறதுக்கு எவனும் இல்லை. இந்த இடத்துக்கு இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா? எண்ணாகமம் 13. இங்க கிட்டத்தட்ட 12 நாள்லயே வந்துட்டானுங்க. 12-13 என்னமோ சொல்றாங்க. 15 நாளுக்குள்ளதான் வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் 40 வருஷம் சுத்திட்டு இருந்தானுங்களாம். இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் அழுதுகிட்டு சுத்திட்டு இருந்தானுங்களாம், ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தானுங்களாம். ஏன்னா வசனத்துல போட்டிருக்குல்ல, என்னாகும் 14:1. என்னாகும் 14:1 படிங்க.
அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராமு என்ன பண்ணலாம் இவங்கள? என்ன பண்ணலாம்? சில பேர் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க உட்காந்து வீட்டுல அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னையோட உங்க அழுகெல்லாம் ஸ்டாப். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னையில இருந்து நான் அழ போறது இல்லை. ஹல்லேலூயா. அழுகுறீங்கன்னா நீங்க யார் உங்க கூட இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு உங்களுக்கு இன்னும் புரியல. அப்படின்னா வாட் யூ நீட் இஸ் a revelation of God. நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்துட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஐயோ இப்படி ஆச்சு, ஐயோ அப்படி ஆச்சு. சில பேர்லாம் பார்த்தா எனக்கு அடிக்கணும்னு தோணுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேர் ஏன்னா சொல்லி பார்த்துட்டேன், அழாதீங்கனாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. கடுப்பாயிரும் எனக்குலாம். இவ்வளவு பெரிய கர்த்தர் இருக்கிறாரு உன் கூட, இவ்வளவு பெரிய ஆள் உன் கூட இருக்கிறாரு, அவர் உனக்குள்ளேயே இருக்கிறாரு, உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. உட்காந்து ஒழுங்கா வசனத்தை படி. வசனத்தை படிச்சா அது ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் புரியும். சரி, வசனத்தை படிக்க இஷ்டம் இல்லையா, வந்து மெசேஜாவது கேளுங்க. அதையும் கேட்கறது கிடையாது. உட்காந்து ஆண்டவர் என்ன பண்ணார் பிரதர், ஆண்டவர் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க அழுகிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். சொல்லுங்க, அழுகிறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் நத்திங் உள்ள ஒர்க் அவுட். நீங்க அழுகிறதுனால ஒன்னும் நடக்காது. ராமுழுதும் உட்காந்து அழுதா ஒப்பாரி வச்சு அழுகலாம். இங்கிலீஷ்ல போட்டிருக்காரு, they all lifted up their voices. ஆமா, பெரிய பெரிய இது சாதனை. லிஃப்டட் அப் தேர் வாய்ஸஸ். பெரிய சாதனை பண்ணிட்டானுங்க பாருங்க. புலம்பி தள்ளி இருக்கானுங்க, உட்காந்து அழுது இருக்கானுங்க. பாவம் மோசே, பாவுங்க அந்த மனுஷன். நல்ல மனுஷங்க மோசே, அற்புதமான மனுஷன். தேவனோட முகமுகமா பேசிட்டு இருந்தார். இந்த பயல்களோட மாட்டி அவரும் உள்ள போகாம மாட்டிக்கிட்டாரு. நான் சில டைம் யோசிப்பாங்க, அவரையாவது உள்ள அமைச்சிருக்கலாமே ஆண்டவர். என்ன ஆண்டவரே, இவரோட எந்த கும்பலோட மாட்டிக்கிட்டாரு, இந்த அழுமூஞ்சி கும்பலோட மாட்டி அவரு போய் ஆண்டவரோட முகமுகமா பேசிக்கிட்டு இருப்பாரு. 40 நாள் போய் உட்காந்து முகமுகமா பேசிக்கிட்டு இருப்பாரு. தேவனோட மகிமையை பார்த்த மனுஷன் அந்த ஆள். அவர் இவங்களோட மாட்டிட்டு ஆண்டவர், எப்பா நீ இவங்க கூட இருந்துட்டு நான் யோசா வச்சு முடிச்சுக்கிறேன்ட்டு. ஆனா மோசே வந்து கானான் தேசம்லாம் அவருக்கு பெருசா தெரியல. ஏன்னா தேவனோட மகிமையை அவர் பார்த்துட்டா இருப்பாருங்க. தேவனோட மகிமையா பார்த்துட்டாரு. தேவனோட முகமுகமா பேசுனதுனால அவருக்கு இதெல்லாம் பெருசா தெரியல அவருக்கு. அதனால ஓகே ஆண்டவரே, நீங்களே இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அதான் சொல்றேன் பாருங்களேன், அழுகிறத முதல்ல நிறுத்துங்க. நிறைய பேர் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க வீட்டுல உட்காந்து. அழுகிறத முதல்ல ஸ்டாப் யுவர் கிரைங். ஹல்லேலூயா. அந்த அழுகிறது, புலம்புறது. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூச்சலிட்டு புலம்பினார்கள். புலம்புறதை நிறுத்துங்க, அழுகிறத நிறுத்துங்க, கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்துங்க. இதெல்லாம் செய்யற வரைக்கும் ஒன்னும் நடக்காது. இதெல்லாம் ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட. God is prophetically talking to. நம்ம என்ன நினைக்கிறோம், ப்ராஃபஸின்னு ஒண்ணு பிரதர் ஏதோ சொல்லுவாரு போல, நீ அமெரிக்கா போயிருவ, நீ ட்ரம்ப் பக்கத்துல போய் உட்காந்துருவ, அப்புறம் வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. அப்படி இதை பண்ணிடுவ. இதை பாருங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல்ல இருதயத்துல விருத்த சேதனம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கறாங்க, ஏன் பிரதர் ப்ராஃபஸி எல்லாம் நிறைவேற மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. முதல்ல ப்ராஃபஸி, ஆண்டவர் ப்ராஃபஸின்றது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபஸி பத்தி லைட்டா சொல்லிடுறேன். நம்ம வரப்போற வாரங்களையும் பேசுவோம் அதை பத்தி. ப்ராஃபஸின்றது ஆண்டவர் வந்து முடிவை பேசி கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி உங்களுடைய முடிவு இருக்க போகுது, நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு பேசாது. இப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்குறாரு. கரெக்டா என்ன தீர்க்கதரிசனம் கொடுத்தாரு? எப்பா நீ வந்து எப்படி இருப்ப, உன்னோட அண்ணனுங்கெல்லாம் வந்து உன் காலில் விழுவானுங்க. இதான் தரிசனம் இல்ல. யோசேப்பு நிப்பானா எல்லாரும் அவன் காலில் விழுவாங்களாம். அப்புறம் சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாரும் யோசேப்பை பார்த்து என்ன பண்ணுவோம், வணங்குமா. இதான் தீர்க்கதரிசனம். கரெக்டா? இது எப்போ நடந்துச்சுங்க யோசேப்புக்கு? உடனே அடுத்த நாளே நடந்துச்சா? கிடையாது. இல்ல நாளைக்கு நடந்துச்சு, இல்ல அடுத்த வாரம் நடக்கல. ஒரு ப்ராசஸ்க்குள்ள யோசேப்பு போறாரு. ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறாரு. ஒரு ஒரு இதுக்குள்ள ஆண்டவர் உள்ள போறாரு. உள்ள போய் ஆண்டவர் அப்படியே அவர் அழகா கொண்டு போறாரு அதுக்குள்ள. யோசேப்பு பாருங்க, அந்த ப்ராசஸ் அழகா நேவிகேட் பண்றாரு யோசேப்பு. கடினமான சூழ்நிலைகள் வருது, எல்லாரும் அவரை வந்து விட்டு விலகி போறாங்க. ஆனால யோசேப்பு தெளிவா இருக்காரு. கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் காரிய சித்தியா இருப்பேன்ற அந்த தெளிவு யோசேப்புக்கு இருக்கு. அதுதான் சொல்றேன். டு அட்டைன் யுவர் ப்ராஃபஸி யூ நீட் டு கோ த்ரூ தி ப்ராசஸ். எழுதி வச்சுக்கோங்க. டு அட்டைன் யுவர் ப்ராஃபஸி யூ நீட் டு கோ த்ரூ தி ப்ராசஸ். உங்க தீர்க்க தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு அந்த வழியாக நீங்க செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் உங்களை வச்சு செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை வந்து இப்ப நீங்க இருக்கிற நிலைமையை வச்சு அவரால் செய்ய முடியாது. இப்ப இருக்கிற நிலைமையில வந்து நீங்க ரொம்ப பலவீனமா இருப்பீங்க. மாம்ச காரியங்கள் அதிகமாக உங்க வாழ்க்கையில தென்பட்டு கொண்டிருக்கலாம். இல்ல ஆவியில ஒரு முதிர்ச்சி இல்லாம நீங்க இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இல்ல ஞான குறைபாடுகள் இருக்கலாம்.
புரியுதுங்களா? சோ இது இப்படியே வச்சு உங்களை என்ன பண்ண முடியாது? இப்ப பாருங்களேன், யோசேப்புக்கு வந்து எப்போ இது வருது? 17 வயசுல வருது யோசேப்புக்கு. அவங்க அப்பா வீட்டுல 17 வயசு செல்ல பையன் அவன் தான். செல்ல பையன். ஒரு 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 சின்ன வேலை கூட செய்ய மாட்டார் யோசேப்பு. அழகா அப்பா கூட உட்காந்துருப்பாரு. அப்பா தான் அவருக்கு எல்லாம் செய்வார். அண்ணனுக்கு தான் போய் என்ன பண்ணுவாங்க, ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வரணும். இவர் அப்பா கூட உட்காந்துருப்பாரு கூடாரத்துல. அப்ப யோசிச்சு பாருங்க, 17 வயசுல அவனை கொண்டு போய் எகிப்துல உட்காரச்சா என்ன பண்ணிருப்பான்? ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. முடிச்சிருப்பான். சோ ஆண்டவர் அவனை இப்ப ப்ரிப்பேர் பண்றாரு, அந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போறாரு. சரி, ஆண்டவர் அவனை கொண்டு போய் விக்கல, அண்ணனுங்க வித்தானுங்க. ஆனா ஆண்டவர் அதை யூஸ் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கோ. உடனே நீங்க அப்ப ஆண்டவர் வித்துவார் போலன்னு அப்படி சொல்ல வரல. அண்ணனுங்க புறாமையினால செய்த காரியத்தை, அண்ணனுங்க வந்து அவன் மேல எரிச்சல்னால செய்த காரியத்தை யோசேப்பே சொல்றாரு பாத்தீங்களா? அவன் அண்ணனுங்களாம் அந்த அழுறானுங்க, நான் அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அழும்போது யோசேப்பு சொல்றாரு, நீங்க தீங்குக்காக நினைத்ததே ஆண்டவர் நன்மையாக மாத்தினார். சோ அந்த ப்ராசஸ்க்குள்ள போய் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொண்டு போய் சிங்காசனத்தை உட்காரு. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் ப்ராசஸ் வேண்டாம் பிரதர்ன்றாங்க. ப்ராசஸே வேண்டாம் பிரதர், நீங்களே ஜோம் பண்ணி எல்லாத்தையும் முடிங்க. நடக்காது, பிளீஸ், நடக்காது. அப்படிலாம் நடக்காது, சரிங்களா? நீங்க எந்த தீர்க்கதரிசிட்டாலும் போய் ஜோம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்படிலாம் நடக்காது. அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றத சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனா அதுக்குள்ள போறதுக்கு நீங்க என்ன ஆகணும்? அந்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகணும். நீங்க அந்த ப்ராசஸ் சில நேரம் வலிக்கும். அந்த விருத்த சேதனம்னாலே வலிக்கும் தான் அர்த்தம். விருத்த சேதனம் இஸ் பெயின்ஃபுல். நான் சொன்ன பாத்தீங்களா, சர்க்கம்சிஷன் இஸ் பெயின்ஃபுல். ஆனா அதுல வந்து நல்லது நடக்குது. கெட்ட காரியங்கள் எல்லாம் வெட்டி தூக்கி உள்ள வெளியே போடுற ஆண்டவர். கொலோசியர் 2:11 படிச்சோம்ல, பாவ மாம்சம், the body of sin, அதை வந்து தூக்குறார் ஆண்டவர் வெளியே. பாவம் மாம்சம் தேவையில்லாத காரியங்களாம் வெளியே தூக்குறார் ஆண்டவர். தூக்கிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை வந்து ஒரு பொன்னை போல உங்க விசுவாசம் ஜொலிப்பதற்காக ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. லைக் precious gold, your faith is more precious than gold. பேதுரு எழுதுறாரு, அந்த மாதிரி ஜொலிக்கணுமா. அப்படி உங்க விசுவாசத்தை ரெடி பண்றாரு ஆண்டவர். ரெடி பண்ணி உங்களை கொண்டு போறாரு அந்த இடத்துக்கு. அப்போதான் நீங்க அங்க போய் நிக்க முடியும். இல்லைன்னா நிக்க முடியாது உங்களால. இல்லைன்னா நிக்க முடியாது. இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு ஸ்டாண்ட். ஹல்லேலூயா, ஆமென். சோ அதனாலதான் பாருங்க யோசுவா வந்து இது எரிகோக்கு போறதுக்கு முன்னாடி விருத்த சேதனம் பண்ணுன்றாரு. பண்ணி முடிச்சு திரும்ப வந்துருவோம், நம்ம யோசுவா 6க்கு வந்துருவோம். பட் எரிகோவை உன் கையில் நான் கொடுத்தேன் அப்படின்றார். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் ஜெரிகோ இன் யுவர் ஹேண்ட்ஸ். யோசுவா 6:2 போடுங்க, டக்குன்னு போடுங்க. யோசுவா 6:2. எரிகோ என்ன பண்ணாரா, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாக்களையும் யுத்த வீரரும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, 6 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை நீ என்ன பண்ணணும், சுத்தி வரணும். ஆனா நீ சுத்தி வரும்பொழுது என்ன பண்ணக்கூடாது, வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். நீ சுத்தி வரும்பொழுது வாயை திறந்து பேசக்கூடாது. when you are going through the process. எத்தனை பேர் புரியுது இப்போ? when you are going through the process, never speak unbelief. நீங்க ஆண்டவர் உங்களை சுத்தி வர சொல்லிட்டு இருக்காரு. எரிகோ சுத்தி வந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் இப்போ. அப்ப வாயை திறந்து பேசக்கூடாது. என்ன இவ்வளவு பெருசா இருக்கு மதிலு, இது எப்படி உடையும்? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அதை பேசுனீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். 6 நாள் இல்ல, 60 நாள் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை பேர் புரியுது? சுத்தி வரும்பொழுது when you are going through the process, you should keep your mouth shut. ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும், வாயை மூடிட்டு தான் இருக்கணும். என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பெரிய ஆவிக்குரிய பாடம் இதுதான். நம்ம என்னமோலாம் தேடிட்டு இருக்கோம்ல ஆவிக்குரிய சத்தியங்கள், இதுதான் பெரிய ஆவிக்குரிய பாடம் என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது. இது வேதத்துல ரொம்ப 100% உண்மை. இது வாயை மூட கத்துக்கணும். வாயை மூட கத்துக்கணும். ஹல்லேலூயா. வாயை மூடலன்னா இழுத்துக்கிட்டே போகும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகத்துக்காக வருவாங்க, ஹீலிங்காக வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹீலிங்கு ஜோம் பண்ணிட்டு வீட்டுல போய் அவிசுவாசமா பேசிட்டு இருப்பாங்க. ஹீலிங்கு போய் ஜோம் பண்றது, ஆமே நல்ல இல்லையா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சுகமாக்கினார் எல்லாம் பேசிட்டு வீட்டுல போயிட்டு, ஆனா ரிப்போர்ட் இப்படி சொல்லுது பிரதர், டாக்டர் அப்படி சொன்னாரு பிரதர், அது பிரதர், இது பிரதர், அவிசுவாசத்தை பேசிட்டு இருப்பாங்க. அதனால என்ன ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஹீலிங் இழுத்துக்கிட்டே போகும். உடனே வர்றது என்ன ஆகுது, இழுத்துக்கிட்டு போகுது. இதுதான் பிரச்சனை. இதான் ப்ராசஸ். ஏன் வாயை மூடிட்டு வர சொன்னார் ஆண்டவர்? அது எந்த வசனத்துல வருது? 10வது வசனம் படிங்க சிஸ்டர். 6:10. யோசுவா கட்டளை கொடுக்குறாரு இத. 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு சொல்லும் நாள் வரை, till I command you, not a noise or word shall come out. ஒரு சத்தம் வரக்கூடாது. ஏன்னா எரிகோவை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா வரும்?
பெரிய ஒரு 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 இது மாதிரி ஒரு மலை மாதிரி ஒரு பிரச்சனையை பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்னா, இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், இதுதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு மனசுல வந்த உடனே வாய் திறந்து என்ன பண்ணிடுவோம், அதை பேசிடுவோம். கரெக்டா? நம்ம ஹியூமன் டெண்டன்சி அதுதான், மனசுல வந்தோடனே பேசிடுறது, உடனே வாய் திறந்து வந்தோடனே பேசிடும். நம்ம ஹியூமன் ரெஸ்பான்ஸ் அதான் ரிஃப்ளெக்ஸ் ரெஸ்பான்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ கையில ஒரு ஒரு சூடா ஒரு காரியத்தை வச்சா அப்படி கை தூக்குறோம்ல, ரிஃப்ளெக்ஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, ரிஃப்ளெக்ஸ் இதுதான். அதே போலதான் நம்ம இருதயத்திலயும் அப்படிதான் இருக்கு, ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. பிரச்சனையை பார்த்த உடனே வாய் திறந்தா இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி ஆகும், இது எப்படி கூடும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடும், நம்ம பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வாங்கல. ஸோ நம்ம நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் என்ன வருது, டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் கடவுளா? நான் கேட்கிறேன், டாக்டர் கடவுளா? கிடையாது. டாக்டர் ஒரு மனுஷன் தான். டாக்டருக்கு மரியாதை கொடுக்குறோம், டாக்டரை கனப்படுத்துறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அவர் கடவுள் கிடையாது. அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். டாக்டர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், பட் ஐ வில் நாட் அக்ரி டு இட். ஐ வில் நாட் சே எஸ் டு இட். அதற்கு நான் ஆமா சொல்ல மாட்டேன், அதை நான் அக்ரி பண்ண மாட்டேன்னு நீங்க முடிவு எடுக்கணும். இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸா இருக்கணும். அதனால்தான் பாருங்க, யோசுவா சொல்றாரு, எப்பா நீ 6 நாள் சுத்தி வரணும். யோசுவா தெரியும் இவங்களை பத்தி, ஆண்டவருக்கும் தெரியும் உங்களை பத்தி. அதான் ஆண்டவருக்கு தெளிவா சொல்றாரு, சுத்தி வா, ஆனா வாயை திறக்காம சுத்தி வா. உங்ககிட்ட வந்து அது எரிகோ மதில் என்ன ஹைட்டு, என்ன அகலம், இதெல்லாம் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல. எந்த சிமெண்ட்ல கட்டினாங்க, சங்கர் சிமெண்ட்ல கட்டினாங்களா, போரமாண்டல் சிமெண்ட்ல கட்டினாங்களா, இதெல்லாம் யாரும் கேட்கல உங்ககிட்ட. சரியா? நீ பாட்டுக்கு வாயை பொத்திக்கிட்டு என்ன பண்ணு, சுத்தி வா. நான் சொல்ற வரைக்கும் ஒரு வாயை திறக்க கூடாது. எத்தனை பேர் புரியுது? When you're going through the process, never open your mouth and speak against God. ஹல்லேலூயா. நீங்க அந்த ப்ராசஸ்க்குள்ள போகும்போது, அந்த பயணத்துல போகும்போது காரியங்கள் மாறாமல் இருக்கலாம். எரிகோ ஒன்னும் உழலங்க, 6 நாள் சுத்தி வரான். அவன் யோசிச்சிருப்பான் எல்லாம், என்ன ஒரு சுத்தி வான்றாரு, அப்படியே நிக்குது, மலை மாதிரி அப்படியே நிக்குது. இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நிக்குது. இந்த எரும மாடு அப்படியே நிக்கும் பாத்தீங்களா ரோட்ல, அதே மாதிரி நிக்குது. அப்படியே ஒன்னும் விழ மாட்டேங்குது. யோசிச்சிருப்பான். பக்கத்துல வர நடந்து, ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நம்மளுக்கு தோணும் இல்ல, பக்கத்துல நடந்தா என்னடா இப்படியே நிக்குது, இந்த யோசுவா வர சுத்திவான்றாரு, அவரு கரெக்டா ஆண்டவர் சொல்றது கேட்டாரா, இல்ல அவரா ஏதாவது அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரா? எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டெம்டேஷன், நமக்கு ஒரு இது வந்துருது இல்ல, பேசணும்னு ஒரு தோணுது. அதனால வாயை மூடிக்கொண்டார் ஆண்டவர். நிறைய பேர் ஆண்டவர் இதுதான் பேசுற இன்னைக்கு, வாயை மூடி, க்ளோஸ் யுவர் மவுத், பேசாத. யூ ஆர் கோயிங் த்ரூ த ப்ராசஸ். நீங்க அந்த ப்ராசஸ்க்குள்ள போறீங்க, ஆகையால் வாயை மூடிட்டு வாங்கன்றார் ஆண்டவர். ஆர்ப்பரிக்க மட்டும்தான் செய்யணும். அதான் யோசுவா என்ன சொல்றாரு, ஆர்ப்பரிங்கள்ன்றார். பாருங்க 16வது வசனத்துல போறாரு, 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரிங்கள். 16வது வசனம், ஆர்ப்பரிங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஆர்ப்பரித்தாங்களாம்? கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஆர்ப்பரித்தாங்க. வாயை திறந்து பேசுறீங்கன்னா விசுவாசத்தை மட்டும்தான் பேசணும், வார்த்தையை மட்டும்தான் பேசணும், வேற எதையும் பேசக்கூடாது. இல்ல பிரதர், ஃபீலிங்ஸ் எல்லாம் பேசுறேன் பிரதர், வேலைக்கு ஆகுது, ஒர்க் ஆகாது, அதெல்லாம் ஒர்க் ஆகாது, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. மனசுல இருக்கிற சில பேர் மனசுல இருக்கிற ஒர்க் ஆகாது. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை உங்ககிட்ட. உங்க மனசுல இருக்கிறத பேசுங்க, அதெல்லாம் கேட்கவே இல்லை, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. சீக்கிரம் சிங்காசனத்துக்கு போகணும்னா வாயை மூடிட்டு இருந்தா தான் போக முடியும். சீக்கிரம் எரிகோ மதில் விழுணும்னா வாயை மூடிட்டு தான் இருக்கணும். அப்படியே வாய் திறந்து பேசினாலும் என்ன பேசணும்? ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தாருன்னு தான் நீங்க ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். So when you're going through the process, your eyes should be only focused on the word of God. நல்லா கவனிங்க, பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், எப்படி சொல்றாங்க. சோ ஜனங்கள் வந்து சுத்தி வரணுமா, சுத்தி வரும்பொழுது அவங்களுக்கு முன்பதாக தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில தான் தேவ பிரசனம் இருக்குது. இந்த வசனத்தை படிங்க சிஸ்டர், 7வது வசனம் படிங்க. ஜனங்களை நோக்கி 6-7 படிங்க சிஸ்டர். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சனத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். ஹல்லேலூயா. சோ எப்படி வந்து ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா, யுத்த ஜனங்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கர்த்தரின் பெட்டி இருக்கும். கர்த்தரின் பெட்டிக்கு பின்பதாக தான் முழு இஸ்ரவேலின் தேசமும் நடக்கணும். சோ அவங்களுக்கு முன்பதாக யார் போனோம்? கர்த்தரின் பெட்டி போகணும். அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. யுத்த ஜனங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான். அவங்க எதுக்கு வச்சிருக்காருன்னா, கர்த்தரின் பெட்டி என்ன பண்ணணும், பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்காரு ஆண்டவர். முன்னாடி யார் நிக்கணும்? ஆசாரியர்கள் ஆர்க் ஆஃப் த கவனன்ட், தேவனுடைய பிரசனத்தை சுமந்து கொண்டு நிக்கணும். அதுக்கு பின்பதாக தான் தேசம் முழுவதும் அவர்கள் பின்பதாக இருக்கணும். சோ இவர்கள் கண்கள் முழுவதும் யார் மேல இருக்கணும்?
தேவனுடைய பிரசனத்தின் மேலதான் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு உங்களுக்கு. நீ எதையும் பார்க்க கூடாது. எதை பார்த்து நடக்கணும்? ஹூ ஷுட் லீட் யூன்றார் ஆண்டவர். தேவ பிரசனம் முன்னே கொண்டு போகணும். சோ இன்றைக்கு தேவ பிரசனத்தை நம்ம எப்படி உணர்றோம்? தேவ வார்த்தையினால உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We understand and comprehend the presence of God through the written word of God. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிரசனத்தை எழுதப்பட்ட தேவ வார்த்தையினால உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த வசனத்தை எடுத்து நான் இன்னைக்கு படிக்கும் பொழுது, தியானம் பண்ணும்போது அப்படி தேவ பிரசனத்தை நான் உணர்ந்தேன். என்னால நடுவுல என்னால உட்காரவே முடியல. I couldn't sit. ஹல்லேலூயா. என்னால உட்காரவே முடியல. அப்படி தேவ பிரசனத்தை நான் உணர ஆரம்பிச்சேன். இந்த மீட்டிங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசன வியாழன், ப்ராஃபட்டிக் நைட்னு ஆண்டவர் தான் சொன்னார் இது ஆரம்பிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. இன்றையில இருந்து எல்லா வியாழக்கிழமும் தீர்க்கதரிசன வியாழக்கிழமையா தான் இருக்கும். தீர்க்கதரிசன வார்த்தைகளை தான் நான் பிரசங்கிக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க வார்த்தையை படிக்கும் பொழுது you will start feeling God's presence, the God's weighty presence. You will start feeling the glory of God. உங்க இருதயம்லாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். பாருங்க, அந்த எம்மா ஒரு சீஷர்கள் சொல்றாங்க பாருங்களேன், இயேசு பேசிக்கிட்டே வராரு. எம்மா அவருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. இயேசுன்னு தெரியாம பேசிட்டே வராங்க. அப்புறம் இயேசு உட்கார்ந்து அப்பத்தை எடுத்து பிட்கிறாரு. விட்ட உடனே தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. When the bread was broken, the Bible says their eyes were opened. அப்பம் பிட்கப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அது ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் சரீரம் பிட்கப்பட்ட பொழுது யாரோட கண்கள் திறக்கப்பட்டுச்சான்? எம்மா ஒரு சீஷர்களின் கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவங்க ஒரு பயங்கரமான சாட்சி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை படிச்சிருவோம். ரொம்ப அருமையான வசனம் அது. லூக்கா 24 அதிகாரம் 24:30 படிங்க சிஸ்டர். லூக்கா 24:30 போடுங்க. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அடுத்த வருஷம் 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. பாருங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்தது. எப்போ கொழுந்து விட்டு எரிந்துச்சா? வேத வாக்கியங்களை அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாராம்? திறந்து காட்டினார். ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ், the word of God, is speaking from the word of God. தேவ வார்த்தையான இயேசுவே தேவ வார்த்தையில இருந்து தான் பேசுறாருங்க. என்னங்க, இயேசு நான் தான் இயேசு பாரு அப்படிலாம் பேசல. இயேசு எதுல இருந்து பேசினாரா? பாருங்க, அந்த வசனமே இருக்குது பாருங்க. 27வது வசனத்துல போட்டிருக்கு. 27வது வசனம் போடுங்க. இயேசு எதுல இருந்து பேசினார் பாருங்க. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு நிக்கிறார். இப்ப பாருங்களேன், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப நான் கிரண் பால் இங்க இருக்கிறேன், சரிங்களா? இப்ப நான் ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதியிருக்கேன். என் வாழ்க்கை வரலாறு நான் ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்கேன், சரிங்களா? நானே ஆமேன் சொல்லிக்கிறேன். ஆமேன் சொன்னா எழுதிரோன்னு அர்த்தம். ஆனால் நானே ஆமேன் சொல்லிக்கிறேன். ஆமேன். ஸோ அந்த ஆட்டோ பயோகிராஃபிய கையில வச்சிருக்கீங்க, நீங்க கையில வச்சிருக்கீங்க. ஸோ இப்ப நான் நிக்கிறேன். ஆனா நான் யாருன்னு தெரியல உங்களுக்கு. நான் கொஞ்சம் மாறு வேஷத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாடி எல்லாம் எடுத்துட்டு மாறு வேஷத்துல இருக்கிறேன். உங்களுக்கு தெரியல நான் யாருன்ட்டு. நீங்க கையில ஆட்டோ பயோகிராஃபி இருக்கு. ஸோ நீங்க என்னை பத்தி பேசுறீங்க. கிரண் பால் ஒரு வல்லமையான தேவ ஊழியர் இருந்தார் பிரதர், உங்களுக்கு தெரியுமா பிரதர், அப்படி இப்படின்னு பேசுறீங்க. நான் உடனே என்ன பண்றேன், அந்த ஆட்டோ பயோகிராஃபில இருந்து என்ன பண்றேன், அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன், காமிச்சிட்டே வரேன். அப்படியா பண்ணுவேன்? அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், ஏங்க அந்த கிரண் பாலே நான் தாங்க. யாரை பத்தி பேசுறீங்க? அந்த ஊழியக்காரை பத்தி பேசுறீங்கல்ல, அது நான் தான். என்னங்க, நானே எங்க கூட இருக்கிறேன். என்ன கொஞ்சம் மாறு வேஷத்துல இருக்கேங்க, கொஞ்சம் தாடி கீடிலாம் வேற மாதிரி வச்சிருக்கேன், கொஞ்சம் சட்டக்கிட்டெல்லாம் வேற மாதிரி போட்டிருக்கேன், அவ்வளவுதாங்க. மத்தபடி நான் தாங்க அந்த ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னா, சூப்பர் பிரதர், உங்களை பத்தி தான் நல்லா தெரியும் பிரதர். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் காட்டிட்டு இருக்க மாட்டேன். ஆனா இயேசு என்ன பண்ணாரு, நான் தான் சொல்லவே இல்லை பாருங்களா அவரு. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா ஆட்டோபயோகிராஃபி ஜே கிரண் பால்? வெரி குட், பிரைஸ் காட். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான். ஆனா நமக்கு வயசு கம்மியா தான் ஆகுது. ஸோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வயசு ஆகட்டும். ஆமென். ஸோ இயேசு என்ன பண்ணாரு, வேத புஸ்தகத்தை எடுத்து என்ன பண்ணாரா, அந்த 27வது வருஷம் என்ன போட்டிருக்கு, மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விரிவித்து. சோ இயேசு நிக்கிறாரு. ஆனா அவரை பத்தி அவர் எங்க இருந்து காமிச்சிட்டு இருக்காரு? வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு வார்த்தையை ரொம்ப உயர்த்தி பிடிச்சிருந்தாரு.
அவர் தாங்க வார்த்தை, அவர் தான் வார்த்தை தான் மாம்சமா வந்தாருன்னு யோவான் தெளிவா எழுதுறார். ஆனா அவரே எழுதப்பட்ட இந்த வார்த்தையை உயர்த்தி பிடித்தார். He lifted and exalted the written word of God. ஹalleluya. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. இயேசு உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்றால் நானும் அதை உயர்த்தி பிடிப்பேன். ஹalleluya. இன்றையில இருந்து நீங்க சொல்லுங்க, I will exalt the word of God in my life. ஹalleluya. இந்த முடிவை தான் நீங்க எடுக்கணும். ஹalleluya. நான் இந்த எழுதப்பட்ட வேத வார்த்தையும் வாக்கியங்களும் என் வாழ்க்கையில நான் உயர்த்தி பிடிப்பேன். ஹalleluya. இதுல கூறப்பட்டிருக்க காரியங்களை படி நான் என் வாழ்க்கையில செய்வேன். தேவனுடைய சத்தத்தை நான் இதுல இருந்து கேட்பேன் என்ற ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா, நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நீங்க வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க வேணா பாருங்களேன், இன்னைக்கு நைட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், இன்றையிலிருந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க வேத வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஹalleluya. நீங்க படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட இடைப்பட்டதை நீங்க பார்க்க போறீங்க. You're going to feel the presence of God. You're going to hear the voice of God. ஹalleluya. தேவ சத்தத்தை நீங்க உணர போறீங்க. ஹalleluya. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள எரிவதை நீங்க உணர போறீங்க. ஹalleluya. தேவனுடைய வைராக்கியம் உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க உணர போறீங்க. You're going to feel that. நிச்சயமா இது நடக்குங்க, நிச்சயமா நடக்கும். ஹalleluya. அநேக சத்தியங்களை நான் இதுல இருந்து தான் நான் கற்றுக்கொண்டேங்க. படிக்க அப்படியே எரியும், உள்ள கொழுந்து விட்டு எரியும். அப்படியே கண்ணீர்ல அப்படியே தார கண்ணீர் வரும் அப்படியே எனக்குள்ள. அப்படியே எனக்கு ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை செல்ஃப் நிறைய நேரங்கள்ல. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இது சாதாரண காரியம் கிடையாதுங்க. This is not a normal thing I want to tell you. ஹalleluya. 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 ரபஹலமா ஷகதரபு. Thank you Lord. நன்றி. ஹalleluya. நீங்க இத படிக்க என்ன தெரியுமா ஆகும்? உங்க வாய் மாறிட்டே வரும், உங்க இருதயம் மாறும். முதல்ல உங்க இருதயம் மாறும். என் வாயை மாத்த முடியல பிரதர். சில பேர் சொல்லலாம், என் வாயை மாத்த முடியல பிரதர், என் வாய் ரொம்ப இந்த வாயா இருக்கு பிரதர், கண்டத்தையும் பேசுது பிரதர் என் வாய். அப்பனா என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல இருதயம் மாறணும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசி கொண்டிருக்கிறது. என் வாய்க்கு சொந்தமா வார்த்தை எல்லாம் வராது, இருதயத்துல இருக்க வார்த்தைகள் தான் வாய்க்கு வரும். சோ இப்ப இருதயம் மாறணும். இருதயம் எப்படி மாறும்? எங்கேயாவது போய் யாராவது கை வச்சா மாறுமா? என்னங்க, யாராவது உங்க தலையில கை வச்சா இருதயம் மாறுமா? ஒண்ணும் மாறாது. ஹalleluya. ஹalleluya. அதெல்லாம் ஒண்ணும் மாறாது. புரியுதுங்களா? இல்ல 10 நாள் சாப்பிடாம இருந்தா இருதயம் மாறிடுமா? மாறாது. அதெல்லாம் ஒண்ணும் மாறாது. இருதயம் எப்படி மாறும்? வேத வசனத்தின் மூலமாக மட்டும்தான் இருதயம் மாறும். ஹalleluya. இவங்களுக்கு எப்படி இருந்தாங்களா பாருங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் பாத்துறோம். அந்த முந்தின வசனத்தை போடு விஜய், 26 போடு. 26ல இயேசு கிறிஸ்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்களேன். கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி 25 போடுங்க. 25 போடுங்க. ரொம்ப முக்கியமான அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம் உள்ளவர்களேன்றார். மந்த இருதயம். ஹalleluya. ஓ foolish ones and slow of heart. மந்த இருதயம் மாறணும். சொல்லுங்க, மந்த இருதயம் மாறணும். ஆண்டவரே, என்னுடைய மந்த இருதயம் மாறணும் ஆண்டவரே. ஹalleluya. 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 என்னுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறணும்னு கேளுங்க ஆண்டவர்ட்ட. My heart should become a heart of understanding. உணர்வுள்ள இருதயமாக மாறணும். நம்ம இருதயம் எப்படி தெரியுமா மாறணும்? ஒரு ஸ்பாஞ்சை போல மாறணும். தண்ணி ஊத்துனா உறிஞ்சுக்கணும். சொர்ன்னு ஸ்பாஞ்சு பாத்துருக்கீங்களா? தண்ணி ஊத்தினா அப்படியே டக்குன்னு உறிஞ்சிடும். அந்த மாதிரி மாறணும். தேவ வசனத்தை ஊத்தும் பொழுது அப்படியே சரன்னு உள்ள உறிஞ்சிடும். மந்த இருதயமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதான் சொல்றாரு பாருங்க, மந்த இருதயம் உள்ளவர்களேன்றாரு. அப்படி திட்டிட்டு கையெல்லாம் வச்சு இயேசுவின் நாமத்துல மந்த இருதயம் மாறுவதாக பண்ணாரா? இயேசுவே அதை பண்ணல. அப்பனா அது ஒர்க்காக தான் அர்த்தம். இயேசு பண்ணிருக்கலாம் இல்லைங்க. என்னங்க, அவருக்கு இல்லாத வல்லமையா, அவருக்கு இல்லாத அபிஷேகமா? ஒரே நிமிஷத்துல இருதயத்தை மாத்திருக்கலாமே. பண்ணல பாருங்க. வாடா 2 பேரும் வா, ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டீங்க. உங்களுக்காக போய் கல்வாரி சிலுவையில மறிச்சு ரத்தம் செஞ்சு 3ஆவது நாள் எழும்பி வந்திருக்கேன். பைத்தியக்கார பசங்களா, உங்க முன்னாடியே நிக்கிற, உன் இருதயம் கண்ணு குருடா இருக்கு, இருதயம் மந்த இருதயமா இருக்கு. வாடா முட்டா பயலுல, தலையில கை வை, தலையை பிடிச்சி ஒரு ஆட்டி இயேசு நாமத்துல இருதயம் எல்லாம் மாறுவதாக. ஒன்னும் பண்ணல. இந்த சர்க்கஸ் வேலை எல்லாம் ஒன்னும் பண்ணல அவரு. சரிங்களா? இதெல்லாம் சர்க்கஸ்ல தான் பண்ணுவாங்க இதெல்லாம். அதெல்லாம் ஒன்னும் ஒர்க் ஆகாதுங்க. எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. என்கிட்ட எல்லாம் நீங்க எதுவும் பேச முடியாது. எல்லா சர்க்கஸ் வேலையும் நான் பாத்துட்டேன் லைஃப்ல. கீழே விழுறது, எந்திரிக்கிறது ஒன்னும் நடக்காது. சரிங்களா? கீழே விழுந்து எந்திரிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் அப்படியே கீழே விழுந்துட்டேன் பிரதர், கை வச்சோன்னே. ரைட்டு, ஓகே. வாழ்க்கையில ஒன்னும் மாற்றம் இல்லையா? கீழே தான் விழுந்தீங்க, ஒன்னும் மாறல, ஒன்னும் நடக்காது. சரிங்களா? வார்த்தை இருதயத்துக்குள்ள போனாதான் வாழ்க்கை மாறும். இருதயத்துக்குள்ள வார்த்தை போகணும். இதயத்துல இருக்க வார்த்தை எடுத்து வாயில பேசணும். அப்பதான் வாழ்க்கை மாறும். மந்த இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாற வேண்டும். இதை செய்யாத வரைக்கும் ஒன்னும் மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்?
இதுதான் இன்னைக்கு தீர்க்கதரிசன செய்தியாக கர்த்தர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் மேட்டர். இவ்வளவுதான் மேட்டர். இத போதிக்கிறதுக்கு தான் வார வாரம் வந்து நான் போதிச்சுட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை தான் நான் வார வாரம் போதிக்கிறேன். ஏன்னா இதை போதிக்க தான் இருதயம் மாறுகிறது. ஹல்லேலூயா. சோ யோசுவாட்ட ஆண்டவர் தான் சொல்ல, திரும்ப வந்துரும் யோசுவாருக்கு. யோசுவாட்ட சொல்ற ஆண்டவர், பேசாத, வாயை திறக்காத, நான் சொல்ற அன்னைக்கு நீ என்ன பண்ணும், பேசணும். சோ 6 நாள் சுத்திட்டானுங்க. 6வது நாள் 6 தடவை 7வது தடவை சுத்தும் போது ஆர்ப்பரிச்சோன்ன பொதன்னு உழுது. என்ன உழுது? எல்லாம் விழுது. அந்த வசனத்தை போடுங்க. 16 படிங்க சிஸ்டர், படிச்சு முடிச்சிருவோம் நம்ம. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இவனுங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா கவனிங்க. இவனுக்கு ஆர்ப்பரிச்ச உடனே நல்லா கவனிங்க, யோசுவா 5:13, 14, 15 ஒருத்தரை படிச்சீங்களா? யார் பத்தி படிச்சீங்க? ஒரு தூதர் நின்று இருந்தாரு, உருவின பட்டயத்தோட ஒருத்தர் நின்று இருந்தாரு. கவனிச்சிங்களா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? எத்தனை பேர் ஞாபகம் வந்துருச்சு? பார்த்து திரும்ப யோசுவா 5, திரும்ப அந்த இது போடு விஜய். யோசுவா 5:13, 14, 15 வசனம். உருவின பட்டயத்தோட ஒரு தூதன் நின்றுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. கரெக்டா? இவங்க என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க? கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தார் ஆர்ப்பரிச்ச உடனே சேனைகளின் கர்த்தர் அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? எரிகோ மதில உடைச்சு தரமாட்டமாக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். திஸ் இஸ் கால்ட் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி இப்படிதான் ஆக்டிவேட் ஆகுது. நிறைய பேருக்கு ஆசை இருக்கு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. தூதர்கள் எனக்காக வேலை செய்ய. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்குலாம் நிறைய ஆசை இருக்கு. நிறைய வேலையை செஞ்சிருக்காங்க எனக்கு. எத்தனை பேருக்கு? தூதர்கள் வேலை செஞ்சா ரொம்ப ஈஸிங்க வேலை. ஆனா தூதர்களை வேலை செய்ய வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கணும். அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, விசுவாச வார்த்தைகளை பேசணும், ஆர்ப்பரிக்கணும். நீங்க ஆர்ப்பரிக்கும் போது தூதர்கள் போய் அங்க எரிகோ மதிலாம் உடைச்சு தரமாட்டமாக்கிடுவாங்க. தூதர்கள்லாம் அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காருங்க. எதுக்கு வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கா? நான் தூதரை பார்த்தேன், நல்லா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு, 2 விங்லாம் வச்சிருந்தாரு, சூப்பரா பறந்தாரு. அதுக்கு நான் என்ன எக்ஸிபிஷனா காட்ட வந்திருக்காரு தூதரு? உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்காரு தூதர். சொல்லுங்க, எனக்காக வேலை செய்வதற்காக தூதர்கள் வந்திருக்காங்க. சோ நீங்க ஆர்ப்பரிக்கும் போது அந்த உருவின பட்டயத்தோட இருந்த அந்த சேனைகளின் கர்த்தரின் அதிபர் என்ன பண்றாரு? ஃபுல் சேனை போயிருச்சாங்க. இவனுங்க கத்தும் போது அங்க உடையுது எல்லாம். இவனுக்கு நினைச்சு, என்னடா நம்ம கத்துனா உடையுது, அவ்வளவு சத்தமா கத்துறோமோ, இல்ல அவ்வளவு கோரமா கத்திக்கிட்டோம் நினைச்சிருப்பானுங்க. நம்ம கத்துனா அது உடையுது, எப்படி உடையுது இது? அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிருப்பானுங்க கொஞ்ச நேரத்துக்கு. சரி பரவாயில்ல, கத்துவோம், உடையுது, சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கத்துவோம். கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தா ஆர்ப்பரிச்சானுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய காரியங்களை முடிப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God has sent his angels to do your work. ஹல்லேலூயா. உங்களால முடியாத காரியம், கூடாத காரியம், நீங்க போக முடியாத இடங்களுக்கு தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். சோ அந்த தூதர்கள் போகிறதும் அவர்கள் போய் அங்க வேலை செய்வதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆவிகள் தான் தூதர்கள். எபிரேயர் 1வது அதிகாரத்துல வருது, கடைசி வசனம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள் தான் தூதர்கள். சோ நீங்க கட்டளை இடும் பொழுது, நீங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது அவர்கள் வேலை செய்வார்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்க சொல்லனா, நீங்க தூதரே போ அப்படின்னு சொல்ல வேண்டாம். நல்லா கவனிங்க. அப்ப என்ன பண்றது? நான் தூதனை கண்டுபிடிச்சி, சில பேர்லாம் சொன்னாங்க, தூதரோட பேரை கண்டுபிடி. நான் அந்த மாதிரி டீச்சிங் எல்லாம் பாத்துருக்கேன். அது எனக்கு தெரியல. அது இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுதான் பார்க்கணும். பட் எனக்கு தெரியல. ஆனா வேதத்துல அந்த மாதிரி எதுவும் பெருசா போடல. தூதரோட பேரை கண்டுபிடி, எனக்கு யாரு உன் தூதர் யாரு? அன்னைக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் கேட்டிருந்தேன். உன் தூதர், நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், என் தூதரோட பேர் என்ன அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, எப்பா உனக்கு தான் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டு, நீ என்ன தூதனோட பேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க? ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்ட்டு ஆண்டவர். புரியுதுங்களா? நான் தேடிட்டு இருந்தேன் கொஞ்சம் வருஷம், யாரு என் தூதன், அவன் பேர் என்ன, மைக்கிலா, காபிரியலா, இல்ல வேற யார, காபிரியலோட தம்பியா, இல்ல ஒண்ணு விட்டு சித்தப்பா பையனா, அப்படி தேடிட்டு இருந்தேன் உட்காந்து. அதெல்லாம் தேட வேண்டாம் நீங்க. புரியுதுங்களா? யாரா இருந்தா என்ன, காபிரியோட தம்பியா இருந்தானே, சித்தப்பா பையனா இருந்தானே, பெரியமா பையனா இருந்தானே, நமக்கு என்ன அதெல்லாம்? வேலை செஞ்சா போதும், நமக்கு வேலை நடந்தா போதும். சோ எப்படி வேலை நடக்குமா? நீங்க விசுவாசத்தில் பேசும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது,
ஒரு 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 ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் ரொம்ப அழகா சொன்னாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை பார்த்தேன். அவர் ரொம்ப சூப்பரா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் தரிசனத்திலே பார்ப்பாராம். அவர் யாருக்காவது போய் ஹீலிங்க்கு ஜோம் பண்ணும் பொழுது இப்படியே பார்ப்பாரு, தரிசனம் மாதிரி வருமா அவருக்கு, அவர் கண்களுக்கு முன்பதாக. என்ன வரும்னா, ஒரு தூதன் அப்படியே போய் இப்போ யாருக்காவது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஜோம் பண்றாரு, இயேசு நாமத்துல இருதயம் சுகமாவதாக, புதிய இருதயம் உண்டாவதாக அப்படின்னு அவர் கை வச்சு ஜோம் பண்ணும் பொழுது அவருக்கு அப்படியே தரிசனம் மாதிரியே பார்ப்பாராம். ஒரு தூதன் போய் பரலோகத்துல போய் புதிய இருதயத்தை எடுத்துட்டு வந்து அவருக்கு அப்படியே ஃபிட் பண்றதை அப்படியே அவர் பார்ப்பாராம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு அந்த மனுஷனுக்கு. அதை அப்படியே நான் பார்ப்பேன். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு ஜோம் பண்றாரு பாத்தீங்களா, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக இயேசு சொல்றார். சோ உனக்கு தேவையானது எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னுடைய சுகம் வேணுமா, எல்லாம் பரலோகத்துல ரெடியா இருக்குது. நம்ம இயேசுவின் நாமத்துல அதை கட்டளையிடும் பொழுது நீ பூமியில எதை கட்டவிழ்க்கிறையோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்படும்ன்றார்ல. சோ பூமியில நான் கட்டவிழ்க்கிறேன், இயேசுவின் நாமத்துல புதிய இருதயம் உண்டாவதான்னு என்ன சொல்றாரு அவரு. ஒரு தூதன் போய் அந்த புதிய இருதயத்தை கட்டவிழ்த்து கொண்டு வந்து என்ன பண்ணுவானுங்க, ஃபிட் பண்ணிடுவோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இட் மேட் சென்ஸ் ஃபார் மீ. ஆமால, ஒரு புதிய இருதயம் எப்படிங்க வரும் யோசிச்சு பாருங்க. புதிய இருதயம் ஃபார்ம் ஆகுது, ஒரு புதிய எல்லாம் புதிதாகுது உள்ள. எப்படி நடக்குது? விசுவாசத்தில் நம்ம பேசும்போது தூதர்கள் அங்க வேலை செய்யறாங்களாம், ஹீலிங் ஏஞ்சல்ஸ், சுகத்தை கொண்டு வர தூதர்கள். சோ உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அதை நீங்க பேசும் பொழுது இயேசுவின் நாமத்துல வருவதாக. பட்டணத்தை நாங்கள் கைப்பற்றினோம் என்று ஆர்ப்பரித்தார்கள், பட்டணத்தை கைப்பற்றினார்கள். அதே போல உங்க வாழ்க்கையில எது இல்லையோ, எது குறைவா இருக்குதோ, எது முழுமை அடையவில்லையோ, முழுமை அடைந்து விட்டது, அதை நான் பெற்றுக்கொண்டேன், அதை நான் கைப்பற்றுக் கொண்டேன், என் சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், சுகத்தை பெற்றுக்கொண்டேன் நீங்க சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உரிவின பட்டயத்தோட கர்த்தரின் சேனைகளின் அதிபரும் கர்த்தருடைய சேனையும் உங்களுக்காக காத்திருக்குது. ஹalleluya, உங்களுக்காக வேலை செய்வதற்காக. ஹalleluya, ஹalleluya. ரபா ஹலமா ஷகதரபோ. ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி. ஹalleluya. we going to pray now. ரீபா ஹலமா ஷகதரபா. ஹalleluya. thank you Lord. நன்றி நன்றி. எல்லாம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த சத்தியம் எனக்கு ஒரு வெளிப்பாடாக மாறுவதாகன்னு சொல்லுங்க. ஹalleluya. Lord, I pray that this truth will become a revelation. ஹalleluya. கேளுங்க, ஆண்டவரே இந்த சத்தியம் வெளிப்பாடா மாறணும். ஆண்டவர் யோசுவா 5:6. ஹalleluya. யோசுவா 5:6. ஹalleluya, ஹalleluya. பேசப்பட்ட சத்தியங்கள் வெளிப்பாடாக மாறணும். ஹalleluya, ஹalleluya. யோசுவா 6 எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் தரம். ஹalleluya. அவர்கள் 7 முறை சுத்தி வரும்போது 7 is a symbolic expression of completeness. ஹalleluya. ஆவிக்குரிய உலகத்துல 7 என்பது முழுமையை குறிக்குது. நீங்க நல்லா கவனிங்க, நம்ம ஜூலை மாசம் இருக்க 7வது மாசத்துல இருக்கிறோம். ஹalleluya. I prophesy over you that you will see completeness in your life. நான் தீர்க்க தரிசனமாக உங்கள் மேல் பேசுகிறேன், முழுமையை நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள் என்று பேசுகிறேன். 7ஆம் முறை சுற்றி வரும் பொழுது 7ஆம் தரம். ஹalleluya. ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதும் பொழுது ஹalleluya 7ஆம் நாள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த ஹalleluya, ஹalleluya பெரிய எரிகோ மதில்கள் விழுந்தது. ஹalleluya. இந்த மாதம் நான் ஹalleluya தீர்க்க தரிசனமாக ஹalleluya நான் உரைக்கிறேன். ஹalleluya, let everything become complete in your life. உங்க வாழ்க்கையில எல்லாம் ஹalleluya முழுமை அடையட்டும். ஹalleluya, let it become complete. ஹalleluya. எதெல்லாம் முழுமை இல்லாம இன்கம்ப்ளீட்டா இருக்குதோ, வாட் எவர் இஸ் இன்கம்ப்ளீட், ஹalleluya, எதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குதோ, ஹalleluya, ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டே இருக்க பிரதர், முழுமை அடையல, அது எல்லாம் முழுமைக்கு வருவதாக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். ரீபஹலமா ஷகதரபோ ரேகேபெலதி ஹரபோ. thank you Lord, thank you Lord. நன்றி நன்றி. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முழுமை அடையல அதெல்லாம் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதிட்டு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இதெல்லாம் முழுமை அடைவதாக, இயேசுவின் நாமத்துல இதெல்லாம் முழுமை அடைவதாக சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. சில பேர் சொல்றீங்க ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. நான் இப்போ சொல்றேன், இயேசுவின் நாமத்துல கம்ப்ளீட் நான் ரிப்போர்ட் கொடுக்கிறேன். ஹalleluya, கம்ப்ளீட் நான் ரிப்போர்ட் கொடுக்கிறேன். ஹalleluya. ரேஹெலேனமே ரபஹலமா ஷகபோ ரஹபலதி ஹனமோ ரேஹெலதி ஹரபா. thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. 7ஆம் தரம். ஹalleluya, 7ஆம் தரம். ஹalleluya. சுற்றி வந்தவுடன் ஹalleluya எக்காலத்தை ஊதினார்கள். ஹalleluya. அப்பொழுது ஹalleluya கர்த்தர் பட்டணத்தை கொடுத்தார் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் விழுந்தது. அதே போல உங்க வாழ்க்கையிலும் ஹalleluya இந்த 7வது மாசத்துல எல்லா எரிகோ மதில்களும் விழுவதாக என்று நான் தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. I speak that every Jericho wall should fall in the mighty name of Jesus. எல்லா எரிகோ மதில்களும் விழுவதாக, எல்லா மதில்களும் விழுவதாக. ஹalleluya, ஹalleluya. எல்லா ஹalleluya எல்லா மலைகளும் தரமட்டமாவதாக. ஹalleluya எல்லா மலைகளும் தரமட்டமாவதாக. every mountain hallelujah be thrust hallelujah as dust. hallelujah எல்லா மலைகளும் தரமட்டமாவதாக in the name of Jesus. ரபஹலமா
ரேகேபே லேதி ஹாரமோ ஷோரோஹோலோதி ராபா ஹாலபா ஷகராபா. அநேக சாட்சிகள் வரப்போகுது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அநேக சாட்சிகள் இங்க இருக்கிற அநேகர் ஹalleluya எல்லாரும் சாட்சி சொல்ல போறீங்க. Everybody is going to have a testimony. Hallelujah. இந்த 7வது மாசத்துல this 7th month you are going to speak a testimony of God. Hallelujah. தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக நீங்க பேச போறீங்க. I prophesy over you, there is going to be a testimony. There is going to be a testimony. Hallelujah hallelujah. ஏன்னா இது உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை செய்து முடிக்கும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இதை செய்து முடிக்கும். Hallelujah. ரேபே ஹேலெனேமே ஷிகா ரோஹோலோதி ஹாராபோ ரகபா லாதாரானமோ ரோகோபோலோதி காரானமோ ஹோரோபோலோதி ஹனமா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah hallelujah. கர்ப்பம் தரிக்காதவர்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள். Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார் கர்ப்பம் தரிக்காதவர்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள். Hallelujah. You shall conceive and have a child. You who are childless, God says you shall conceive and have a child. Hallelujah. Rebe heleneme shikarabo raba halaranamo shokodoroba. புதிய வேலைகள் உண்டாகும். New jobs, new avenues shall open in the name of Jesus. New jobs and new avenues should open. Hallelujah hallelujah. Thank you Lord. Hallelujah hallelujah. Rehel leneme shiko roholodi raba halaranamo rokobolodi haraba lakadaranamo. Hallelujah. இது ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்றார். 5 figure salary ல இருந்து 6 figure salary-க்கு மூவ் ஆவீங்க. Hallelujah. Certain people நீங்க 5 உங்க salary வந்து 5 figure-ல இருக்கு. 5 figure. Hallelujah. அந்த salary வந்து 6 figure-ஆ மாறும். From 5 figure salary you will move to 6 figure salary. Hallelujah. Rehel leneme rakaba ladara namo rokolodi harabo rakaba ladara nama. Thank you Jesus. Hallelujah. சமாதானம் ஒரு ஆறை போல புரண்டோடுவதாக. I pray and I release that the peace of God will flow in your families like a river. Hallelujah. சமாதானம் ஒரு ஆறை போல புரண்டோடுவதாக. Hallelujah. rakaba lidi hanamo shokodorobo rakabo lodi haranamo rekebeledi karaba. Hallelujah. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. Hallelujah hallelujah hallelujah. நம்ம அடுத்தது கர்த்தருடைய பந்தியில பங்கேற்க போகிறோம். I encourage all of you to take part in the Lord's table. எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில பங்கேறுங்க. யாரும் இதை புறக்கணிக்காதீங்க. Hallelujah. இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தத்தில் நம்ம பங்கேற்கிறோம். Hallelujah. ஒரு சீஷர்கள் கர்த்தருடைய சரீரத்துல பங்கேற்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அப்பம் பிட்கும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. Hallelujah. அதுக்கெல்லாம் ஆயத்தமாகுங்க. அதுக்கு முன்பதாக Hallelujah hallelujah. We are going to take hallelujah, give a prophetic offering. Hallelujah. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைக்கான ஒரு காணிக்கை நீங்க கொடுக்க போறீங்க. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. வார்த்தையில விதைக்கிறவர்கள் Hallelujah. Thank you Lord. வேதம் சொல்லுகிறது நீங்க உற்சாகமாக விதைக்கும் பொழுது, உற்சாகமாக கொடுக்கும் பொழுது Hallelujah, ஆண்டவர் தாராளமாக Hallelujah அறுவடையை உங்களுக்கு கொடுக்கிறார். Hallelujah. Thank you Lord. So இன்னைக்கு நீங்க ஆஃபரிங் கொடுக்கிறது, it is a prophetic offering. It is not a normal offering. It is a prophetic offering. தீர்க்கதரிசன ஒரு காணிக்கை இது. It's a prophetic offering. You are giving into the prophetic word of God. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையில நீங்க விதைக்கிறீங்க. Hallelujah hallelujah. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். Hallelujah. நீங்க விதைக்கும் போது என்ன சொல்லி விதைக்கிறீங்கன்னா, கர்த்தரே என் ஆதாரம். Whenever you give, this is what you should confess. நீங்க எப்பொழுதுதான் விதைக்கிறீங்களோ, கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிறீங்களோ, இதுதான் நீங்க சொல்லணும். கர்த்தர் என்னோட ஆதாரம், கர்த்தரே என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். Hallelujah. கர்த்தரே என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. ஆகையால் நான் இந்த காணிக்கையை விதைக்கிறேன். Hallelujah. நான் இந்த விதையை விதைக்கிறேன் என்று சொல்லி நீங்க விதைக்கணும். Hallelujah. ஏன்னா நம்மளுடைய ஆதாரம், நம்மளுடைய பெருக்கம், நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Hallelujah. சோ நம்ம விதைக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் விசுவாசத்துல, Lord I trust you and give. நான் உங்களை நம்பி கொடுக்கிறேன் ஆண்டவரே. I trust you and give. Hallelujah. உங்களை நம்பி உங்க மேல விசுவாசம் வச்சு தான் நான் கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும் நீங்க. Hallelujah. அதுதான் சரியான விதமாக விதைக்கிறது. That is the right way to give. Hallelujah hallelujah. உங்களுடைய வார்த்தையை நான் கனம் பண்ணி கொடுக்கிறேன். I honor your word and give. Hallelujah. இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தையை நான் கனம் பண்ணி கொடுக்கிறேன். அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையை நான் கனம் பண்ணிக்கிறேன். ஆகையால் நான் கொடுக்கிறேன் என்று நீங்க கொடுங்க. அப்போ நீங்க பாப்பீங்க எப்படி அறுவடை உங்களுக்கு வரும் நீங்க பாப்பீங்க. Hallelujah. விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார். Hallelujah. சோ நீங்க கொடுக்கறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. சோ நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா UPI மூலமாக கொடுக்கலாம். கூகுள் பே, பேடிஎம், போன்பே, மற்ற UPI மூலமாக நீங்க ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா என்னோட UPI மொபைல் நம்பர் வைத்து நீங்க கொடுக்கலாம். 9884160264. இல்ல UPI ஐடி கீழே இருக்கு, jjkiranpaul@okicici. டைரக்டா அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்க முன்பதாக இருக்குது. நேம் கிரண் பால் JJ, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென்.
என் கர்த்தர் ஹalleluya என் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் சந்திப்பார். ஹalleluya எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் ஹalleluya நீங்கள் சம்பூர்ணமாக இருப்பீர்கள். ஹalleluya சகல நன்மைக்கும் நற்கிரியைக்கும் தேவையான சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு சம்பூர்ணமாக தருவார். ஹalleluya என்று உங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya நீங்க அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்பி இருக்கிறேன்ட்டு. உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ், ஹalleluya a word of blessing, ஒரு ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு திரும்ப அனுப்பப்படும். ஹalleluya